கட் பண்ணலாமா? சொல்லுங்கள் பார்ப்போம். அந்த கதையெல்லாம் நான் சும்மா கவனிங்க. அதில் எழுதி வச்சு என்ன பண்ண போகிறீங்க? ஸ்கூலில் எடுத்தீங்களா நோட்ஸு? எத்தனை தடவை திரும்ப பார்த்துருக்கீங்க சொல்லுங்கள். சும்மா சொல்கிறேன். ஃபஸ்ட்லேருந்து வரணும் முதல்ல. இந்த கோர்ஸ் நீங்கள் டெல்லிலாம் போய் படிச்சுன்னா 3 லட்ச ரூபா குறைஞ்சது கேட்பாங்க ஃபீஸ் மட்டும். ஆனால் பேசிக் ஒவ்வொரு கான்செப்டும் பேசிக்கலன்னு சொல்லி தரதுக்கு ஆளே கிடையாது. எழுதி வச்சுக்கோங்க. நெட்டில் இருக்கும், அங்கே வீடியோலாம் இருக்கும், போட்டு பாருங்கள். ஏதாவது பேசிக்கலன்னு சொல்லி தரான்னு எதுக்கு சொல்கிறேன்னா அதை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கன்றேன். ரெகுலராக வரணும். எல்லா சப்ஜெக்ட் முடித்த உடனே அதுக்கப்புறம் இன்னொரு தடவை வீடியோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு ஸ்ட்ராங்கே ஆகும். கேள்வி கேட்டு கேட்டு படிக்கணும். சரி, நடத்தினிலேருந்து ஒரு கேள்வி கேட்கலாமா? மரம் ஆடுறதுனால காற்றடிக்குதா அல்லது காற்றடிக்கிறதுனால மரம் ஆடுதா? காற்றடிக்கிறதுனால தான் மழை ஆடுது. வெரி குட். சரி, காற்று எதனால் அடிக்குது? அழுத்தம் சரி, காற்று வருமா? வளிமண்டலம் வரும். வெரி குட். உயர் அழுத்தத்திலிருந்து தாழ் அழுத்தத்தோட வளிமண்டலம் நகர்றது. அதோட வேகத்தை தீர்மானிக்கிறது யார்? வேகம் இருக்குல்ல, நடத்துங்க. வீடியோ பார்க்குறதில்ல, ரிவிஷன் பண்ணுறதில்ல. வெப்பமா? அழுத்த வேறுபாடு இருக்கு இல்லையா, அவங்க தான் தீர்மானம். அழுத்த வேறுபாடு அதிகமாக இருந்தால் காற்று வேகமாக அடிக்கும். அழுத்த வேறுபாடு கம்மியாக இருந்தால் மைல்டு அடிக்கும். அழுத்த வேறுபாடு இல்லை ரெண்டு இடத்துக்கு நடுவில். இங்கேயும் 1000 MB, அங்கேயும் 1000 MB இருக்குது. எம்பின்னா என்ன? மில்லி பார். வளிமண்டல அழுத்தத்தை அளவிட பயன்படக்கூடிய அலகு, கருவி கிடையாது, அலகு. 1 மீட்டர் 2 மீட்டர்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி 1 மில்லி பார் 2 மில்லி பார் அப்படின்னு சொல்லுவாங்க. வளிமண்டலம் இந்த இடத்துல பூமி மேலே எவ்வளோ அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. சரி, வெரி குட். அடுத்து பார்க்கலாமா? இப்போ காற்று தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம். நேற்று என்ன காற்று பார்த்தோம்? நேற்று என்ன காற்று இருக்க பார்த்தோம்? ஒரு வகை பார்த்தோமே நேற்று, கோள் காற்று, பிளானிட்டரி விண்ட்ஸ். என்னது அப்படின்னா? பூமி முழுவதும் நிலையாக. வெரி குட். ஒரு குறிப்பிட்ட இடத்துலேருந்து குறிப்பிட்ட இடத்த நோக்கி என்ன ஆகுது? காற்று வருஷம் முழுவதும் வீசி. கோள் காற்றுகள் மொத்தம் எத்தனை கோள் காற்று? இல்லை, 3 வகை. கரெக்டா? சரியா? இந்த 2 காற்று என்ன பேர்? வியாபார காற்று. என்னது? ட்ரேடு விண்ட். இங்கேருந்து வரக்கூடிய அந்த வியாபார காற்றுக்கு பேர் என்ன? வடகிழக்கு வியாபார காற்று. இங்கேருந்து வரக்கூடியது படத்தை பார்த்து சொல்லலாம். இந்த இடத்துக்கு எந்த திசையிலேருந்து வருது, சிலுவை வரைஞ்சி பாருங்க. ரைட். இங்கேருந்து இங்கே வீசுறது, இங்கேருந்து இங்கே வீசுறது. தப்பாக போட்டிருக்கான். அதுக்கு பேர் என்னது? இங்கேருந்துங்க இங்கேருந்துங்க மேலை காற்று. இது வந்து தென் மேலை காற்று, இது வட மேலை காற்று. இங்கேருந்து இங்கே வீசும். துருவத்திலிருந்து வருது, வடகிழக்கு. அங்கே பார்த்து சொல்லுமா, நான் தரையை பார்த்து சொல்லிகிட்டு இருக்கிறேன். துருவ பகுதியிலேருந்து வரதுனால துருவ காற்று. மனப்பாடம் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். சரியா? கிழக்குலேருந்து வருது. ஸோ துருவ கிழக்கு காற்று, கீழே காற்று. வட அரைக்கோளத்தில் காற்று எப்படி எந்த பக்கம் ரெஃப்ளெக்ட் ஆகும்? டிஃப்ளெக்ட் ஆகும் வலது பக்கம். தென் அரைக்கோளத்தில் எப்பயும் எந்த பக்கம்? இதை சொன்னவங்க யார்? ஃபெரல். அதுக்கான விசையை சொன்னவர் யார்? கோரியாலிஸ். விசை பேர் கோரியாலிஸு,
விளக்குனவர் ஃபெரலு, அதனால் ஃபெரல்ஸ் லா கேட்பாங்க. எப்படி பூமி மேலே இந்த கோள் காற்று விளக்கமடையுது இல்லையா, அதுக்கான விசை எந்த விசை அப்படின்னு கேட்பாங்க. எந்த விசை? கோரியாலிஸ் விசை. அதை பற்றின பேசக்கூடிய விதி என்னன்னு கேட்பாங்க. ஃபெரல் விதி ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கும், பார்த்துக்கோங்க. சரி, அதெல்லாம் பார்த்துருக்கோம். அவ்வளோதான். ஒரு காற்றுக்கு பேர் எப்படி வைப்பாங்க? அந்த இடத்துக்கு எங்கேருந்து வருது அதை வச்சு. ஓகேவா? கடல்லேருந்து வந்து அதுக்கு பேர் என்னது? கடல் காற்று எப்போ வீசும்? பகலில் வீசுமா இரவில் வீசுமா? பகலில். நிலக்காற்று இரவில். அது கான்செப்ட் சொன்னாலும் அதெல்லாம் கேட்பான், பார்த்துக்கோங்க, புரிஞ்சு படிங்க. அடுத்தது காலமுறை காற்று, பீரியாடிக் வின்ஸ். சீசனல் வின்ஸும்பாங்க. வருஷத்தில் குறிப்பிட்ட காலத்துக்கு அந்த திசையிலேருந்து வீசும். இப்போ நம்ம இந்தியா மீது பார்த்தோமா, தென்மேற்கு பருவ காற்று எப்போலேருந்து எப்போ வீசும்? இங்கேருந்து அப்படி வீசும். மே எண்டு அல்லது ஜூன் ஃபஸ்ட் வீக்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் வீசும். எந்த திசையிலேருந்து வீசுது? தென்மேற்கு வியாபாரம். அந்த 3-4 மாதத்துக்கு மட்டும் வீசும். இந்த மாதிரி வருடத்தின் குறிப்பிட்ட சீசன் மட்டும் வீசுனா அதுக்கு பேர் என்னது? சீசனல் விண்டு இங்கிலீஷில், அல்லது பீரியாடிக் வின். இந்த குறிப்பிட்ட பீரியட் மட்டும் வீசும். காலமுறை காற்று பருவத்திற்கேற்ப, பருவ காலம் இருக்குல்ல, சீசன், அதுக்கு தகுந்த மாதிரி வேறு திசையை மாற்றிக்கொள்ளும். அதேமாதிரி சொன்னோம் இல்லையா, பார்த்துருப்போம். போன காற்றேன்னா அக்டோபர்லேருந்து ரிட்டன் அப்படி இங்கே வீசும், ஆப்போசிட்டில் வரும். இந்தியாவுக்கு எந்த திசையிலேருந்து வருது? வடகிழக்குலேருந்து வருது. அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி. இங்கேருந்து போனது ரிட்டன் வந்தோம். என்ன காரணம் யோசிங்க. இவ்வாறு திசையை மாற்றிக்கொள்வதற்கு நிலமும் கடலும் வெவ்வேறு விகிதங்களில் வெப்பமடைவதே காரணம். சரியா? இதெல்லாம் கடல், தென்னரைகோளம். இங்கெல்லாம் நிலம். நிலம் சீக்கிரம் ஹீட் ஆகுமா? நீர்பரப்பு சீக்கிரம் ஹீட் ஆகுமா? நிலம் தான் ஹீட் ஆகும். ஏன்னா அது ஒப்பேக், ஒளி புகா பொருள். எல்லாம் நடத்தியிருப்போம், நடத்திக்கிட்டே இருக்கேன். ரெகுலராக வாங்க. ஒவ்வொரு வார்த்தையும் அர்த்தம் புரிஞ்சுக்கணும். ஒரு கேள்வி என்ன ஆன்சர் கொடுத்து படிக்கிறது இல்லை. எல்லா சப்ஜெக்ட் முடிச்சுட்டு எல்லா நாலேஜையும் என்ன பண்ணணும், அப்படியே மிக்ஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் தான் இந்தியாவிலே அறிவாளி. எழுதி வச்சுக்கோங்க. மண்டக்கணம் வந்துடக்கூடாது, வந்துச்சுன்னா அழிஞ்சு போயிடுவோம். சரியா? அறிவு வளராது. ஒன்று வளர மாட்டோம். மண்டக்கணம் வந்துச்சுன்னா ஐயோ நம்ம தாண்டா அறிவாளினா, இன்னொன்று அழிஞ்சு போயிடுவோம். ரெண்டு நடக்கும், பார்த்துக்கோ. அதனால் மண்டக்கணம் வர அந்த ஸ்டேஜில் சொல்கிறேன். இன்னும் நீங்கள் அதுக்கெலாம் வரல, அதுக்கெலாம் இன்னும் தகுதியாகல. நீங்கள் மண்டக்கணம் வர அளவுக்கு அதுக்கு நிறையா ரெகுலராக அட்டன் பண்ணி பார்க்கணும். ஏன் சொல்கிறேன்னா, அந்த மாதிரி கரெக்டாக இங்கே வந்து ஃபாலோ பண்ணுவானுங்க. ஒன்றுமே தெரியாத மாதிரி வந்து படித்து நல்ல வேலைக்கெல்லாம் போயிருக்கான். அவன் ஐபிஎஸ் ஆஃபீஸராகவும் எஸ்ஐஆகி நிற்கிறான். அவ்வளோதான், மண்டக்கணம் வந்ததுனால. இல்லைன்னா இருப்பான், ஆமாம், ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருப்பான். அது மாதிரி நிறைய பேர் இருக்கானுங்க. பாருங்கள், அதையும் சொல்லிட்டேன், இன்னும் சொல்லிட்டேன். அதுக்கு இன்னும் நிறையா என்ன பண்ணணும், நீங்கள் ப்ராப்பராக அந்த வேலையை செய்யணும். நாங்கள் அந்த சரவணன் ஒரு வீடியோ இருக்கும் நம்ம யூடியூப் சேனலில், எஸ்ஐ ஆகிருப்பான். வீடியோ எடுத்து பாருங்கள். சரியான கோட்டை போட்டின்னு குக்கிராமத்துலேருந்து வந்தவன். அவன் என்ன பண்ணான், எப்படி பாஸ் ஆனான், ஸ்டேட்லேயே ஃபஸ்ட்டு மார்க்கு எல்லாம் அதில் இருக்கும், பாருங்கள். காற்றுகள், அதுக்கு தான் சொல்கிறேன். இவ்வாறு திசையை மாற்றிக்கொள்வதற்கான நிலம் ரைட்டு. காற்றுகள் தன் திசையை பருவத்திற்கேற்ப மாற்றி கொள்வதால் இதற்கு பருவக்காற்று, மான்சூன் அப்படின்னா அரேபிய வார்த்தை. மான்சூன் தான் பருவக்காற்று அப்படின்னு அர்த்தம். இந்தியா வந்துட்டு என்னது, மான்சூன் கிளைமேட். பருவக்காற்றோட தாக்கம் இருக்குது. அதனால் அந்த பருவக்காற்று, தென்மேற்கு பருவக்காற்று இப்போ நடக்குது இல்லையா, மழை பெய்யும். வடகிழக்கு பருவக்காற்றில் ஒரு சில ஏரியாவில் மட்டும் மழை பெய்யும் இந்தியாவுக்கு. அது தமிழ்நாடுலாம் வடகிழக்கு பருவக்காட்டில் தான் நல்ல மழை கிடைக்கும். பார்ப்போம், எல்லாமே தெரிஞ்சுக்க போகிறீங்க. இதெல்லாம் புரிஞ்சிட்டே வரணும். ஜியாகிரஃபி அட்டன் பண்ணால் அந்த வீடியோலாம் பார்த்துட்டு வாங்க. கண்ட வீடியோ பார்க்குறதுக்கு அதை பார்த்தீங்கன்னாக்கா, கிளாஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா போது கேள்வி கேட்டு புக்கே தொட வேண்டாம். புக்கே தொடாமல் பாஸ் ஆகிடலாம். கண்ட கடை ரீல்ஸு அதை பார்த்தா அவனுக்கு காசு கிடைக்கும்.
இதை பார்த்தீங்கன்னா உனக்கு அறிவு வளர்ந்து நல்ல வேலைக்கு போய் ஜம்முன்னு உட்காந்து ஆஃபீஸர் ஆகிடலாம். ஆஃபீஸராக என்ன பண்ணணும்? இப்போ பண்ணுறானுங்களா அது மாதிரி பண்ணக்கூடாது. ஆமாம், வாங்குகிற சம்பளத்துக்கு என்ன பண்ணணும்? மக்களுக்காக இந்த அறிவை வச்சு சிந்திக்கணும், வேலை செய்யணும். ஆமாம், சூறாவளிகள், சைக்ளோன் இது வேறு. மாறுதல் வேரியபிள் வின்ஸ் இது பீரியாடிக். வருஷத்தில் குறிப்பிட்ட காலம் மட்டும் குறிப்பிட்ட திசையிலேருந்து வீசும். போன காட்டு ரிட்டன் அப்படியே வரும். சரியா? ரைட். இந்தியாவில் தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று. அடுத்தது சூறாவளி, இன்னொன்று எதிர் சூறாவளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் இங்கிலீஷில் சைக்ளோன். இங்கிலீஷ் மீடியம் படித்தவங்களாம் கோவருமே, என்ன சார் இங்கிலீஷ்னு சொல்கிறாரு அப்படின்னு. இங்கிலீஷ்காரன் தமிழை எவ்வளோ கொடுமைப்படுத்துகிறான், அப்போ எங்கே போச்சு அந்த கொடுமை கோவம்? நம்ம தானே இங்கிலீஷ்காரன் கொடுமைப்படுத்துகிறான்ல நம்ம தாய்மொழியை, அப்போ கோவம் வராது. ஆனால் நீங்கள் வந்து அந்த மொழியை படிச்சிட்டிங்களாமா, அதனால் கோவம் வரும். சரி வரட்டும், பரவாயில்ல. தமிழில் சூறாவளி பாட்டு இருக்கா? என்ன பாட்டு? சூறாவளி, தலை சூறாவளியா? என்ன பாட்டு? தீபாவளி அது. சரி சரி கவனிங்க. இந்த வழின்னு வந்தோன்னே ரெண்டு இதாயிடுச்சு. சூறாவளினா என்ன சார் அப்படின்னா கவனிங்க, காற்று கிடையாது. சூறாவளினா காற்று கிடையாது. சூறாவளினால் உருவாகிற காற்றுக்கு சூறாவளி காற்று. ஓகேவா? சூறாவளினா என்ன சார்னா நடுவில் லோ ப்ரெஷர், தாழ் அழுத்தம், சுற்றிலும் ஹை ப்ரெஷர். சொல்கிறானா? சூறாவளி ஃபார்ம் ஆகும் பொழுது வங்கக்கடலில் தாழ் அழுத்த மண்டலம் உருவானது, நடுவில் லோ ப்ரெஷர். இந்த லோ ப்ரெஷர்னா என்ன அர்த்தம்? அங்கே வெப்பம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். வளிமண்டலம் மேலே ரைஸ் ஆகிடுச்சு, சுற்றியில் ஹை ப்ரெஷர், வெப்பம் கம்மியாக இருக்குது. அப்போ அங்கே உள்ள காற்று என்ன பண்ணும்? அதை பிடிக்கிறதுக்காக போகும். இது வெப்பம் கம்மி, சுற்றிலும் இங்கே வெப்பம் அதிகம், இது டென்சிட்டி அதிகம். அப்போ இங்கே உள்ள வளிமண்டலத்துக்கு இங்கே லோ ப்ரெஷரில் டென்சிட்டி கம்மி, போய் பிடிக்க போகும், பிடிக்க முடியாது. ஸோ என்னாவும் ரவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சிடும். ரவுண்ட் அடித்து மேலே பின்னாடி இருந்து காற்று வந்துக்கிட்டே இருக்கும். வந்து மோத என்ன ஆகுனா இங்கே வந்த காற்று மேலே அப்படியே ரைஸ் ஆகும். மேலே போக என்ன ஆகும்? டெம்பரேச்சரு குறையும். சரியா? அப்போ வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய H2 மாலிகுல் என்ன ஆகும்? கண்டென்சேஷன் ஆகி க்ளவுடு ஃபார்ம் ஆகும். இங்கேருந்து காற்று வந்துக்கிட்டே இருக்கும், சுற்றிக்கிட்டே இருக்கும். அது அப்படியே வந்து மேலே ரைஸ் ஆகிட்டே, நடுவில் எம்டியாக இருக்கும், ஒன்றும் இருக்காது. இதுக்கு பேர் சூறாவளி கண் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் சைக்ளோனிக் ஐ. இங்கிலீஷில் என்ன? லோ ப்ரெஷர். நடுவில் கேட்பாங்க சூறாவளியோட மையம் எவ்வாறு அழைக்கப்படுது? சூறாவளி மையம் உருவாகிறதுக்கு காரணம் என்ன? அது லோ ப்ரெஷர். சூறாவளி உருவாகிறதுக்கு காரணம் என்னது? சென்டரில் லோ ப்ரெஷர். நான் சொல்கிறது இந்த ஐ பார்த்தீங்கன்னா இதோட டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 200-300 கிலோமீட்டர்லாம் வரும் டயாமீட்டர் நீளம். அதேமாதிரி கப்பல் இதுக்குள்ளே போகும்பொழுது கப்பல் ஒன்றும் ஆகாது. இந்த ஏரியா இருக்குல்ல, இங்கேருந்து காற்று வீசல, இந்த பிடிக்கிறதுக்கு அங்கேருந்து போகுதில்ல, இருந்தாலும் பயங்கர வேகமாக காற்று வீசு. இங்கெல்லாம் மாட்டின கப்பல்லாம் கவுத்து விட்ருவோம். சைக்கிளோனி கையில் இருக்கிறவனுக்கு எதுவும் ஆகாது. அப்புறம் இதான் இந்தியா. வங்காள விரிகுடாவில் சைக்ளோன் ஃபார்ம் ஆகிடுச்சு. மேலே ரைஸ் ஆகுதில் மேகம் இங்கேருந்து காற்று வந்துக்கிட்டே இருக்கும். மேலே ரைஸ் ஆகி மேகம் ஃபார்ம் ஆகும். இங்கேருந்து காற்று வந்துருச்சுல, இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இருந்துலாம் போகும் காற்று, இங்கே வெட்டிடும். அப்போ அங்கேருந்து என்ன ஆகும்? அது நேராக அங்கே வந்து காற்று ரவுண்ட் அடிச்சுட்டு போகும். அப்போ க்ளவுடெல்லாம் வரும். க்ளவுடு வரப்போ நம்ம ஏரியாவில் மழை பெய்யும். கடல்லேருந்து ஃபார்ம் ஆன சைக்ளோனால் வளிமண்டலம் மேலே ரைஸ் ஆகுது. அந்த வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய H2 மலைக்கெல்லாம் க்ளவுடாக ஃபார்ம் ஆகி மழை பொழிவு. இங்கெல்லாம் நல்ல மழை கொட்டும். இங்கே வர அப்படியே மழை பெய்யும்.
அப்புறம் எங்கேயாவது மவுண்டைன் இருந்தால் அதில் போது இன்னும் கொஞ்சம் ரைஸ் ஆகி மழை கொட்டும். ஓகேவா? சரி, இதுக்கு பேர் தான் சைக்ளோன். சைக்ளோன் என்ன அர்த்தம்? a situation in which center prevails அல்லது consist low pressure. சரியா? around that low pressure belt அல்லது low pressure I around that low pressure there will be high pressure. From high pressure to low pressure wind அல்லது air will flow, மூவ் ஆகும். அதுக்கு பேர் தானே இது சைக்ளோன். மையத்தில் தாழழுத்தம், சுற்றிலும் உயரழுத்தம். உயரழுத்தத்திலேருந்து தாழழுத்தத்தின் நோக்கினா வளிமண்டலம் நகரும், வேகமாக இருக்கும். இதெல்லாம் மாட்டினோம்னா கப்பல்லாம் கவுந்துடும். ஐயில் எதுவும் நடக்காது. அங்கே வளிமண்டலம் மேலே ரைஸ் ஆகிட்டு இருக்கும், லோ ப்ரெஷராக இருக்கும். புயல் கரையை கடந்துன்னு சொல்கிறான்னா இந்த லோ ப்ரெஷர் தான் அப்படியே நகர்ந்து வரும், வந்து இப்படி கரையை கலக்கும் பொழுது கலந்துட்டு போகும். அப்போ அந்த ஏரியாலாம் காலி பண்ணிட்டு போயிடும். கடற்கரை மாவட்டங்கள் பயங்கரமாக பாதிக்கும். அதனால் அதோடு நிற்காது, அப்படியே கிராஸாக எங்கே போயிடும்? அரபிக்கடலுக்கு, வங்காள விரிகுடாவில் உற்பத்தியாகி அங்கே போய் சேர்ந்து சைக்ளோன். இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம், இது கான்செப்ட் தான். சைக்ளோன் எனும் சொல் ஒரு கிரேக்க சொல்லாகும். சுருண்ட பாம்பு என்று பொருளாகும். இது தரையிலையும் ஃபார்ம் ஆகலாம், கடல்லையும் ஃபார்ம் ஆகலாம். தரையில் ஃபார்ம் ஆச்சுன்னா மழை பொழிவு ஏற்படும். தரையில்ன்ற கடல். தரையில் ஃபார்ம் ஆச்சுன்னா அடித்து எல்லாத்தையும் சுருட்டி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கும். மழை பொழிவு இருக்காது, சேதம் மட்டும் இருக்கும். தாய் நடுவில் ரவுண்ட் அடிக்குதா, அதான் அதுதான் சொன்னாலே 200-300 மீட்டர் இருக்கும். இது தரையில் ஃபார்ம் ஆகிருக்கு. எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு? சுருண்ட பாம்புமா இருக்கா? அமெரிக்காவெலாம் அடிக்கடி ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி மாடு, காரு, வீடு எல்லாத்தையும் பிடிங்கி எடுத்துகிட்டு போயிடும். தண்டர் அப்படின்லாம் வருமே, படம் வந்திருக்கு, இங்கிலீஷ் படம். அமெரிக்காவில் எடுத்துருப்பானுங்க தான். கடற்கரை ஓரத்தில் எல்லாம் பாம்பு அப்படின்னு பொருளாமல், அது நமக்கு தேவையில்லை. அதிக அழுத்தமுள்ள பகுதியிலிருந்து, உயர் அழுத்தத்திலிருந்து குறைந்த அழுத்தமுள்ள பகுதிக்கு சுழல் வடிவத்தில் குவியும் காற்று சூறாவளி. புரியாமல் வேணுன்னே சுற்றி சுற்றி சொல்கிறானு. உயர் அழுத்தத்திலேருந்து மையத்தில் உயர் அழுத்தம், சுற்றிலும் மைய அழுத்தத்தில் லோ ப்ரெஷர், சுற்றிலும் உயர் அழுத்தம். அங்கேருந்து மையத்தை நோக்கி வரும். வரும்பொழுது என்ன பண்ணும்? அதை பிடிக்க ட்ரை பண்ணும், பிடிக்க முடியாது. ஸோ ரவுண்ட் அடிக்குது. மேலே க்ளவுடு ரைஸ் ஆகும், வளிமண்டலம் ரைஸ் ஆகி க்ளவுடு ஃபார்ம் ஆகும். புவியின் சுழற்சியினால் சூறாவளி வட அரைக்கோளத்தில் கடிகார சுற்றுக்கு எதிர் திசையிலும். அந்த படத்தில் ஒரு படம் காமிச்சேன், அதுலேயே இருக்கும். சரி, இப்போ வட அரைக்கோளமாக இருந்ததுன்னா சூறாவளி ரவுண்ட் அடிக்குன்னு சொன்னேன்ல, அந்த ரவுண்ட் அடிக்கிறது கடிகாரத்துக்கு எதிர் திசையில் இருக்கும். கடிகார திசைக்கு எதிர் திசையில் இருக்கும். இதானே வட அரைக்கோளம். சைக்ளோன் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னாக்கா சைக்ளோன் ரவுண்ட் அடிக்கிறது எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும், கடிகார எதிர் திசை, ஆன்டி கிளாக் வைஸ். இதெல்லாம் கேள்வி டிஎன்பிசியில் கேட்டிருக்கான், குரூப் 1 வரை கேட்டிருக்கான். அதே தென் அரைக்கோளமாக இருந்ததுனாக்கா கடிகார திசையில் சுற்றும், அதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஓகேவா? ரைட். கேள்வி இதெல்லாம். இதில் சூறாவளியோட வகைகள்: வெப்பச் சூறாவளி, டிராபிக்கல் சைக்ளோன். டிராபிக்கல்னால் எங்கே?
வெப்பமண்டலம் இருக்குல்ல, வெப்பமண்டலத்தில் உருவாங்கன்னா டிராபிக்கல் சைக்ளோன். மித வெப்ப மண்டலத்தில் உருவானா மித வெப்ப சூறாவளி, டெம்பரேட் சைக்ளோன். வார்த்தை அப்படியே லிங்க் பண்ணிக்கங்க. எக்ஸ்ட்ரா டிராபிக்கல் சைக்ளோன் அது ஒரு மாதிரி. அது இந்த மிதவெப்ப சூறாவளி இருக்கு இல்லையா, அதுக்கு தான் இன்னொரு பேர் எக்ஸ்ட்ரா டிராபிக்கல். அது தனித்தனியாக பிரித்து போட்டிருக்கானுங்க, என்னன்னு தெரியல. வெப்ப சூறாவளி ஒவ்வொரு ஏரியாவிலும் ஒவ்வொரு பேர், மேற்கு பசிபிக் கடலில் டைஃபூன் அப்படிம்பாங்க. மேற்கு பசிபிக் பெருங்கடலில் எந்தெந்த நாடு இருக்குது? இதான் பசிபிக்கு. அட்லஸ்லாம் படிக்கவே கூடாது. இது தானது பசிபிக். இங்கே யார் இருக்கா? இந்தோனேசியா, பிலிப்பைன்ஸு, சீனா, சவுத் கொரியா, நார்த் கொரியா, ஜப்பான், இங்கெல்லாம் இதான் வந்து என்னது மேற்கு பசிபிக். கிழக்கு பசிபிக்கில் யார் இருப்பா? வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா. இப்படி கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கிட்டே வரணும். ஒரு பசிபிக் பெருங்கடலில் மேற்கு பசிபிக் பெருங்கடல் டைஃபூன் என்றும், டைஃபூன் ஜப்பான் பேர் தான். கிழக்கு பசிபிக் பெருங்கடல் மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடல் பதில் ஹரிக்கேன் என்றும். கிழக்கு பசிபிக் இது அட்லாண்டிக், அமெரிக்காவில் தானே. அமெரிக்கா அங்கே என்னது ஹரிக்கேன் கேட்பாங்க. டிஎன்பிசியில் மொக்கையாக கேட்பான். குரூப் 1 இதெல்லாம் ஹரிக்கேன்னா என்ன அப்படின்னு கேட்பான். 4 இந்த எஸ்ஐ போலீஸ்லாம் என்ன பண்ணுவான்? வட அமெரிக்காவில் சூறாவளிக்கு என்ன பேருன்னு கேட்பான். ஓகேவா? அந்த மாதிரி. அடுத்தது பிலிப்பைன்ஸில் மட்டும் பேக்யூஸ் என்றும், டைஃபானில் சாரி இதில் ஜப்பானில் டைஃபூன் தான். பிலிப்பைன்ஸு இதுதான் பிலிப்பைன்ஸ், ஜப்பான் டைஃபூன் அப்படின்றாங்க. ஒவ்வொரு பேர் அந்த நாட்டு பேரை சொல்கிறானுங்க. ஆஸ்திரேலியாவில் வில்லி, அதுவும் எங்கே இருக்குது? ஆஸ்திரேலியா எங்கே? மேற்கு பசிபிக். வில்லி சைக்கிளோனுக்கு பேர். வெப்ப சூறாவளிகள் கடலோர பகுதியில் அதிகமான உயிர் சேதங்களையும் பொருள் சேதங்களையும் ஏற்படுத்திய பின்னர் நிலப்பகுதியை சென்றடையும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? வெப்ப சூறாவளி கடற்கரை ஓரத்தில் என்ன பண்ணும்? கேள்விப்பட்டது இல்லையா? நம்ம ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் தான். தெரியாது உங்களுக்கு? ஏன் அப்பப்போ கிராஸ் ஆகுது? எங்க கடற்கரை ஓரம் இருக்குல்ல, எது கடலூர் பாதிக்கப்படுதாக சூறாவளினால். அப்புறம் யார்? அந்த நாகப்பட்டினம், இதெல்லாம் தஞ்சை டெல்டா எல்லாம் கடற்கரை மாவட்டம். அடித்து காலி பண்ணுதா? அக்டோபர் மாதத்துலேருந்து பாருங்கள், அக்டோபர் டு ஜனவரி பிப்ரவரி வரைக்குமே தாக்கும். அது நடந்தது தான் அங்கே கொடுத்துருக்கான். அந்த டைமில் அங்கே வேலைக்கு இருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும். நீங்கள் தான் எடுக்கணும். பயங்கர காற்று வேகமாக வீசும். நிறைய தென்னை மரம்லாம் கவுந்துச்சா உங்களுக்கு தெரிஞ்ச இப்போ 4-5 வருஷத்துக்குள்ள. அப்போ என்ன பண்ணணும்? எல்லாம் நீ நாலேஜாக இருந்தால் அறிவுரையெல்லாம் கொடுத்து அந்த தென்னை மரத்தெல்லாம் காப்பாற்றுவேன். எல்லாம் பிடிங்கிட்டு விழுந்துருச்சு தென்னை மரம்லாம். இப்போ கூட தான் அந்த ஏரியாவில் கவர்மெண்ட் இப்போ ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருக்கான், தெரியுமா? இந்த சைக்கிளோனால் பாதிக்கப்படக்கூடிய அந்த கிராமம் முழுவதும் என்ன பண்ணுறாங்க? வயரு கரண்ட் கம்பியெல்லாம் அண்டர் கிரவுண்டில் விட போகிறான். சிட்டியில் வந்திருக்குல்ல, அது மாதிரி கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் இருக்குது ரீசெண்டாக. இவங்க நியூஸ் பேப்பர் படிக்கணும். அதுக்கு நிறையா எல்லா நியூஸ் பேப்பரும் படிக்கணும், ஒன்றை மட்டும் படிக்கக்கூடாது. ரைட். சூப்பர் சைக்கிள் 99 அட்டாக் ஆச்சு இந்தியாவில். ஒடிசா ஃபுல்லாக காலி. நம்மளை மாதிரியே தான் அவனுங்க. ஒடிசா இந்த இடத்துல வரும். சொன்னா இல்லையா சைக்கிளோன் அக்டோபரில் ஃபார்ம் ஆகுன்னு? அதே தான். ஃபார்ம் ஆகி வடகிழக்கு பருவ காற்று காலம் இங்கே ஃபார்ம் ஆகிறதுனால அந்த சைக்கிளோன் எங்கே கிராஸ் ஆகும்? நம்ம கடற்கரையில் கிராஸ் ஆகும். இப்போ கிழக்கு கடற்கரையெல்லாம் பாதிப்பு இருக்கும் பயங்கரமாக. புரிஞ்சுக்கணும், மனப்பாடம் பண்ணக்கூடாது. அடித்து ஏகப்பட்ட பேர் காலி. 10,000 பேர் செத்து போயிருக்கானுங்க. கணக்காட்டுறது அவ்வளவு அதிகமாக தான் இருக்கும். அப்போல்லாம் நிறைய பேர் பிறந்தே இருக்க மாட்டீங்க. நம்ம தானே? இந்திய பெருங்கடலில் உருவாகும் சூறாவளிகளுக்கு பெயர் சூட்டுவது வைக்கிறான்ல. சைக்கிளோன் ஃபார்ம் ஆயிடுச்சு, அக்டோபரில் தான் நடக்கும் வடகிழக்கு பருவ காட்டுறப்போ. பெயர் சுட்டுறது இந்த நாடுகள்: வங்கதேசம், இந்தியா, மியான்மர், மாலத்தீவு, ஓமன், பாகிஸ்தான், இலங்கை, தாய்லாந்து. இந்த நாடுகள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு வச்சுருக்காங்க. இவங்க தான் இந்த இந்திய பெருங்கடலில் ஃபார்ம் ஆகக்கூடிய சைக்கிளோனால் பாதிக்கப்படக்கூடிய நாடுகள். ஸோ அவங்க நாட்டிலேருந்து ஒவ்வொரு பேர் கொடுத்துருக்காங்க. அந்த பேரை வைப்பாங்க.
கஜா தமிழ் வார்த்தை இல்லை, அவனுங்கெல்லாம் சமஸ்கிருதத்துலேருந்து வச்சுக்கானு. கஜா கிஜா. அதுக்கு முன்னாடி வேறு என்ன வந்துச்சு? வர்தா, ஒக்கி புயல். இந்த வார்த்தைகள்லாம் இந்த நாடுகளில் சைக்கிளாக ஒவ்வொரு நாட்டோட பேர் லிஸ்ட் இருக்கும், அதிலேருந்து எடுத்து வைப்பாங்க, கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. 2000 ஆலோசனை நடத்தி 2004 அப்படி பேர் வைக்கிறாங்க. இந்த நாளில் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? வங்கதேசம், இந்தியா, மாலத்தீவு. இது வங்கதேசம் இந்த இடத்துல, இந்தியா, மாலத்தீவு, வேறு இந்தோனேசியா, வேறு யார் சொன்னால் மியான்மர். தாய்லாந்து இருக்கா? தாய்லாந்து, இதுதான் தாய்லாந்து. அப்புறம் ஓமன், ஏமன், இங்கே பாகிஸ்தான் இருக்கா? இலங்கை. இலங்கை இருக்குது முக்கியமாக. நம்மளை மாதிரி ஆகணும். இந்த அங்கே இருக்கான் பாருங்க, கொலகாரப்பாய்விங்க. நம்ம நாட்டிலே அப்படி தான் இருக்காங்க. என்ன பண்ணுறது? நம்மலாம் மாட்டிகிட்டு முழிச்சிட்டு இருக்கிறோம், பறிப்பணத்தை கட்டிட்டு அடிமையாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். என்ன பண்ணுறது? அடுத்து மிதவெப்ப சூறாவளி டெம்பரேட் ரீஜனில் நடக்கும். டெம்பரேட் ரீஜனு இதுக்கு மேலே, இதுலேருந்து இது வரைக்கும் அட்லாண்டிக்கு பசிபிக்லலாம் ஃபார்ம் ஆகும். வெப்பமண்டலத்தில் இதுக்குள்ளே உருவாகினா வெப்பமண்டல சூறாவளி, இங்கே உருவாகினா மிதவெப்பமண்டல சூறாவளி. நான் விட்டுருக்கா அச்சம். அதுக்கு தான் அதெல்லாம் நடத்துறது. அதெல்லாம் ரிவிஷன் பண்ணியிருந்தால் தான் அதெல்லாம் ரீகால் ஆகும், புரியும். எல்லாம் புரியாது. அதான் பில்டிங் கட்டுற மாதிரி தான், ஒவ்வொரு செயலாக. திடீர்னு ஃபஸ்ட் ஃப்ளோர் இல்லாமல் செகண்ட் ஃப்ளோர் கட்ட முடியுமா? ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு ஏன் போகிறீங்க? ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வச்ச செங்கல், அடுத்த லேயர் அது இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? அதுக்கு மேலே இன்னொரு லேயர் வைக்க முடியும். அப்போ தான் பில்டிங் உருவாகும். அழகான பில்டிங்கு, அதை நம்ம யூஸ் பண்ணலாம். கல்வியும் அப்படி தான். ஆனால் நம்மளை எப்படி தெரியுமா பண்ணியிருக்கானுங்க? எதுக்குமே லிங்க் இல்லாமல் அங்கங்கே ஒவ்வொரு செங்கலாக பறக்க விட்டானுங்க. அதனால் பில்டிங் உருவாகும். ஒரு கேள்வி, அதுக்கு 10 வார்த்தை மனப்பாடம் பண்ணு, வாந்தி எடு, போயிட்டே இரு. மார்க் போகிறேன், மார்க் எடுத்து நெத்தியில் ஒட்ட வச்சுட்டு சுற்றிக்கிட்டே இரு. நான் 10th 490, +2 600க்கு 590 சொல்லிகிட்டே ஒரு ஏதாவது பிரோஜனம் அதில்? அப்படி இல்லை. சரியா புரிஞ்சுக்கணும் நம்ம லைஃபு. இப்போ ஏன் மழை பெய்யுது, ஏன் க்ளவுடாக இருக்குது, ஈரப்பதம்னா என்ன, அந்த கதையெல்லாம் பேசணும்ல. அதெல்லாம் புரிஞ்சு வச்சுட்டு வாழணும், லைஃப்பில் அப்ளை பண்ணணும். பண்ணிங்கன்னா தான் படிப்பு. இல்லைனா அது படிப்பு இல்லை, என்னது நொடிப்பு. வடக்கு மற்றும் தெற்கு அச்சப்பகுதிகளில் வெப்பம் மற்றும் குளிர் காற்று திரள்கள் சந்திக்கும் பகுதியில் மிதவெப்ப சூறாவளிகள் உருவாகின்றன. போட்டு குழப்பி வச்சுட்டானுங்க. இந்த மிதவெப்ப சூறாவளிக்கு இன்னொரு பேர் தான் என்னது? கூடுதல் வெப்ப சூறாவளி. சொல்கிறேன் என்னன்ட்டு. இங்கே பாருங்கள் என்ன பண்ணுறான். வடக்கு மற்றும் தெற்கு அச்சங்களில் வெப்பம் மற்றும் குளிர் காற்று திரள்கள் சந்திக்கும் பகுதியில் உருவாகிறது தான் என்னது? மிதவெப்ப சூறாவளி. 35 டிகிரிலேருந்து 65 டிகிரி. இங்கே தானே 66 டிகிரியா? இங்கே இதுலேருந்து இதுக்குள்ளே எங்கே வேணாலும் சந்திக்கும். இந்த பகுதியில் போகக்கூடியது என்ன இருக்கும்? வெப்பம் அதிகமாக இருக்கும். இது துருவ பகுதியா? அங்கேருந்து வரக்கூடிய காற்று எப்படி இருக்கும்? குளிராக இருக்கும். அதான் சொல்கிறான், அதுக்கு தான் அர்த்தம். வடக்கு மற்றும் அதேமாதிரி தென் அரைக்கோளத்தில் வெப்பம் மற்றும் குளிர் காற்று திரள்கள் சந்திக்கும் பகுதிகளில் உருவாவது. அங்கேருந்து வரக்கூடிய காற்று குளிர் காற்று, இங்கேருந்து போகக்கூடிய காற்று வெப்ப காற்று சந்திக்குது. ரெண்டு அங்கே உருவாகுது. குளிர் காற்றில் டென்சிட்டி அதிகமாக இருக்கும், கீழே அமைங்கிரும். இங்கேருந்து போதில் வெப்ப காற்று டென்சிட்டி கம்மி. பட் வெப்ப காற்றுல என்ன இருக்கும்? ஈரப்பதம் இருக்கும். இது அமைங்கி இது மேலே எழுந்திரிக்கும், மேலே ரைஸ் ஆகும். மேலே போக என்ன ஆகும்? குளிர்ச்சி அடைஞ்சு மழை கொட்டும். அதான் எக்ஸ்ட்ரா டிராபிக்கல் சைக்ளோன். டிராபிக்கல் இல்லாமல் அதை தாண்டி அங்கே இந்த இடத்துல லோ ப்ரெஷர் உருவாகும். லோ ப்ரெஷருக்கா சப்போலார் தாழ் அழுத்த மண்டலம் பார்த்தோமா? அதை நோக்கி இங்கே ஒரு காற்று வரும், இங்கேருந்து ஒரு காற்று. அதான் தலை சுற்றுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒன்றும் இல்லை, சப்ப மேட்ரு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. மிதவெப்ப சூறாவளிகள் வெப்ப சூறாவளிகள் போல் நிலத்தை அடைந்தவுடன் வலுவிழுக்காது. மிதவெப்ப சூறாவளிகள் இப்போ நம்ம பார்த்தோம்ல, வெப்ப சூறாவளி நிலத்தை அடைஞ்சோன்னா வலுவிழந்துடும்.
அது அப்படி கிடையாது, நின்று பெய்யும் மழை. சூறாவளியில் பொதுவாக வட அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதியில், வடமேற்கு ஐரோப்பா மற்றும் மத்திய தரைக்கடல் பகுதிகளில் உருவாகின்றது. வட அட்லாண்டிக் பெருங்கடல், வட ஐரோப்பா, அப்புறம் மத்திய தரைக்கடல் இங்கே உருவாகுது. வட ஐரோப்பா இது வரைக்குமே கர்சர் தெரியுது இல்லையா? ஆமாம். மத்திய தரைக்கடல் பகுதியில் உருவாகும் இச்சூறாவளி ரஷ்யா மற்றும் இந்தியா வரை பரவி வீசுகிறது. எப்போனா குளிர் காலத்தில், இந்த ஏரியாவில் குளிர் காலத்தில் ரஷ்யாவுக்கு அங்கே ஒரு காற்று போகுது, இங்கேருந்து இங்கே ஒன்று போகுது. குளிர்காலம் டிசம்பர், நவம்பர், டிசம்பர், ஜனவரியில் என்ன ஆகுனா வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ்னு இங்கே ஒரு காற்று வீசும், மேற்கத்திய இடையூறுன்னு. அது எதனால் உருவாகுனா மத்திய தரைக்கடல், மேப்பு முழுவதையும் மனசில் வச்சுட்டு பாருங்கள். மெடிட்ரேனியன் சி, அங்கே உருவாகக்கூடிய சைக்ளோன் அது அப்படியே வீசும். அப்போ வட இந்தியாவெலாம் லைட்டாக, ரொம்ப மழை பெய்யாது, இப்போ பெய்கிற மாதிரி லைட்டாக தூரும். குளிர்காலத்தில் என்ன விளையும் குளிர் பிரதேசத்தில்? அப்போ உழுது கோதுமையை விதைச்சிருவானுங்க. கோதுமைக்கு தூரில் தண்ணி நிற்கணும்னு அவசியம் இல்லை. எப்போ? நவம்பர், டிசம்பரில் விதைச்சிடுவான். மே மாதம் வெயில், நல்ல வெயில், அப்போ அறுவடை பண்ணுவான் கோதுமை. அதனால தான் இமயமலை இருக்குல்ல, வட இந்தியாவில் இமயமலை, அங்கே வீசு அந்த காற்று. மத்திய தரைக்கடல் பகுதியிலேருந்து தானே வருது, ஈரப்பதத்தோடு வரும். இமயமலையில் மோதி மேலே ரைஸ் ஆகும். இமயமலைக்கு மேலே போயிடுச்சுன்னா மைனஸில் இருக்கும். டிசம்பர் மாதம் குளிர்காலமாக, அந்த கிளாஸ்லாம் பார்த்துருக்கணும். அப்போ பயங்கர குளிராக இருக்கும். இப்போ மேலே போனது என்ன ஆகும்? தண்ணியாக கொட்டாது, என்னவா கொட்டும்? பனியாக கொட்டும். ஸ்னோஃபால், உயரமான இடம் பனி. டிசம்பர், நவம்பர், டிசம்பர், ஜனவரியில் ஜம்மு காஷ்மீருக்கு போனீங்கன்னா ஸ்னோஃபால் இருக்கும். ஸ்னோ லைனுக்கு மேலே போகணும். 2800 மீட்டர் ஏதோ பார்த்துருப்போம். இமயமலையில் ஸ்னோ லைன் 2800, அதோட கம்மியாக தான் இருக்கும். அங்கே மேலே போனீங்கன்னா குழு மணாலி எல்லாம் போய் என்ஜாய் பண்ணிட்டு வராங்களா? அப்போ நீங்கள் இங்கேருந்து போகும்பொழுதே நீ எந்த ஊருக்கு போகிற, இப்போ என்ன கிளைமேட் எல்லாமே கணிச்சு நீ அங்கே பொருள் எடுத்துகிட்டு போகலாம். அதான் ஜாகிரஃபி. சரியா? அடுத்தது இந்தியாவை அடையும் காற்று மேற்கத்திய இடையூறு காற்று, வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் சொன்னேன் இல்லையா, ஆனால் அழைக்கப்படுது. கேட்கலாம், இந்தியாவை வீசக்கூடிய அந்த குளிர்காலத்தில் வட இந்தியாவில் மழைப்பொழிவு ஏற்படுது இல்லையா, லைட்டாக இமயமலை பகுதியில் ஸ்னோஃபால் ஏற்படுதில்ல, அது எங்கே உருவாகக்கூடிய சூறாவளி? டிஎன்பிசியில் கேட்டிருக்கான். எங்கே உருவாகக்கூடிய சூறாவளி? மத்திய தரைக்கடலில் உருவாகக்கூடிய சூறாவளி. இது எக்ஸ்ட்ரா டிராபிக்கல் சைக்ளோன். ஓகேவா? ரைட். ஃப்ராண்ட், இப்போ நான் சொன்னாலே அதுக்கு பேர் ஃப்ராண்ட். என்ன சார் ஃப்ராண்டல் சைக்ளோன்? இங்கே ஃப்ராண்டல்னால் இங்கே சொன்னது. இது லோ ப்ரெஷரா? குளிர் காலத்தில் இந்த லோ ப்ரெஷர் கொஞ்சம் இப்படி தள்ளி வரும். இங்கே துருவ பகுதியிலேருந்து ஹை ப்ரெஷர், அங்கேருந்து காற்று இதுக்கு வீசும். முன்னாடி சொன்னால அதே தான். இது இங்கேருந்து ஒரு காற்று வீசும் லோ ப்ரெஷர் நோய்க்கு. அது குளிர், இது வெப்பம். இது ரெண்டு சந்திக்கிற இடம் இருக்குல்ல, அதான் ஃப்ராண்டல் அப்படிம்பாங்க. ஃப்ராண்ட்னா முன்னாடி, முன்பகுதி அப்படின்னு அர்த்தம். ரெண்டு சந்திக்கும். துருவ பகுதியிலேருந்து வரக்கூடியது குளிராக இருக்கும், ஈரப்பதம் இருக்காது, கீழே உக்காந்துரும். இங்கேருந்து போதில் டிராபிக், சப் டிராபிக்கிலேருந்து போகிறது வெப்பமாக இருக்கும், ஈரப்பதத்தோடு இருக்கும். அது மேலே அப்படியே ரைஸ் ஆகும், அப்படியே அழகாக மேலே எந்திரிக்கும். மேலே போக குளிர்ச்சியாகி இந்த ஏரியா ஃபுல்லாக மழை பொழிவு இருக்கும். குளிர் பிரதேசத்தில் மிதவெப்ப மண்டலம், ஸோ ஸ்னோஃபால். அங்கேருந்து அப்படியே எல்லாம் அமெரிக்கா, இங்கிலாந்து, இங்கெல்லாம் மழை ஸ்னோஃபால் இருக்குதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள். இதுதான் ஃப்ராண்டல். என்ன தமிழில் என்ன போட்டிருக்கான்? எப்போ? டிசம்பர், ஜனவரியில். உலகத்தில் எங்கெங்கே என்ன நடக்குதுன்னு தெரியும் உனக்கு. கரெக்டாக புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். சும்மா எத்தனாவது புக்கில் இருக்குது? UGP 9வது புத்தகத்தில் இருக்குது. அதை கூட புரிஞ்சிக்கலாம். நம்ம என்ன பண்ணுறது? புரிஞ்சிக்கணும், வராதுன்னு நினைக்கக்கூடாது, வரும். வெப்பக்காற்று திரளையும் குளிர்காற்று திரளையும் பிரிக்கும் எல்லை. ஆமாவா? ரெண்டு சேருதில்ல, நான் இது சேருதுன்னு அவன் பிரிக்குதுன்றான். இது வெப்பக்காற்று, குளிர்காற்று எல்லை. இது வெப்பக்காற்று எல்லை. இந்த இடம் லோ ப்ரெஷர், சப் போலார் லோ ப்ரெஷர் அந்த இடம்.
இக்காற்று திரள் ஒன்று கொண்டு அடர்த்தியிலும் வெப்பத்திலும் ஈரப்பதத்திலும் வேறுபட்டு காணப்படும். துருவ பகுதியிலேருந்து வர்றது அடர்த்தி அதிகம், வெப்பம் கம்மி, ஈரப்பதம் கம்மி. துணை அயன மண்டலத்திலேருந்து போகிறதுல அடர்த்தி கம்மி. நான் வெப்பம் அதிகம் இல்லை, வெப்பம் அதிகமாக இருந்தால் மாலிக்குலாம் தள்ளி தள்ளி இருக்கும், அடர்த்தி கம்மி. ஈரப்பதம் இருக்கும், வெப்பம் இருக்கு இல்லையா, ஈரப்பதம் தண்ணி உறிஞ்சிட்டு அங்கே எங்கெல்லாம் வழியில் தண்ணி கிடைக்கிதோ உறிஞ்சி எடுத்துகிட்டு போயிடும், ஈரப்பதம். அப்புறம் வேறு என்னது, அடர்த்தி, வெப்பம். வெப்பம் அதிகம், எல்லாம் சொல்லியாச்சு. இவ்வாறு காற்று சந்திக்கும் பகுதிகளில் அக்காற்றின் தன்மையை பொறுத்து மழை பொழிவு தண்ணியாக கொட்டலாம், பனியாக கொட்டலாம், ஆலங்கட்டி மழையாக கொட்டலாம், இடி மின்னல் இருக்கும். எங்கே, அந்த பெல்ட் முழுவதும் அப்படியே ஃபுல்லாக. வெப்பம் அதிகமாக இருந்ததுன்னா அதை பற்றி பார்ப்போம், தண்ணியாக கொட்டும். வெப்பம் கம்மியாக இருந்ததுன்னா பனிப்பொழிவாக இருக்கும். அந்த மாதிரி அதில் டைப்ஸ் ஆஃப் ரெயின்ஃபால் இருக்குது. ப்ரிசிபிடேஷன் பூ மாதிரி கொட்டும், அதான் ஸ்னோஃபால். தண்ணி மாதிரி கொட்டும் நம்ம ஊரில் மாதிரி, அது மழை, ரெயின். ஆலங்கட்டி மழை கொட்டும், அதுக்கு பேர் ஹெயில் ஸ்டோன், ஆலங்கட்டி மழை. அப்புறம் சின்ன சின்ன ஐஸ் கட்டியாக, சின்ன கட்டியாக இருக்கும், தண்ணி ரெண்டு கலந்து கொட்டும். நம்ம ஊரில் இல்லை, அங்கே குளிர் பிரதேசத்தில். இப்படி 4 வகை இருக்குது ரெயின்ஃபால்லையே. நம்ம ஊரில் 2 வகை ரெயின்ஃபால் பார்த்துருக்கோம். ஆமாவா, என்னென்ன, வெறும் மலை, ஆலங்கட்டி மலை. அதெல்லாம் எப்படி பெய்யுது என்னன்னு பார்ப்போம். இருக்குது, புக்கில் இருக்குது, உங்கள் புக்கில் தான் இருக்குது. அவ்வளோதான். இது அதே தான். இந்த இங்கே பாருங்கள், ஃப்ராண்டில் தான் கூடுதல் வெப்ப சூறாவளின்றாங்க, எக்ஸ்ட்ரா டிராபிக்கல் சைக்ளோன். அதே கதை மைய அச்சு சூறாவளி, மிட் லேட்டிடியூட். மிட் லேட்டிடியூட்னா அந்த 45 டிகிரி அச்சக்கோடு இருக்குல்ல, லோ லேட்டிடியூட்னா 0 அதை ஒட்டுனது, பூமத்திய ரேகை பகுதி ஒட்டுனது. மிட் லேட்டிடியூட்னா 23லேருந்து 66 வரைக்கும் மிட் லேட்டிடியூட்ஸ். ஹையர் லேட்டிடியூட்ஸ்னால் 66 மேலே, வட அரைக்கோளம் தென் அரைக்கோளம். உயர் அச்சங்கள், இது மைய அச்சங்கள், இது தாள அச்சங்கள் தமிழ். இச்சூறாவளிகள் தன் ஆற்றலை உயர் அச்சங்களில் வெப்ப மாற்றங்களிலிருந்து பெறுகின்றன. சரி, இது லேசான சாரல் மலை, ஷவர்ஸ் லைட்டாக. பெருங்காற்றுடன் கூடிய ஆலங்கட்டி, அந்த மேலே பார்த்தோம்ல, இதுதான் இது, வேறு ஒன்றும் கிடையாது. இடியுடன் கூடிய மழைப்பொழிவு எது வேணாலும் இருக்கலாம். எங்கே, மிட் லேட்டிடியூட்ஸில், அங்கே மிதவெப்ப மண்டலம். கடலூர், நாகப்பட்டினம் எப்பொழுதும் சூறாவளியால் பாதிக்கப்படுகிறது. ஏன் கடலூர், நாகப்பட்டினம் கிழக்கு கடற்கரை ஓரம் இருக்குது. அந்த பக்கம் இருந்தானா நமக்கு வடகிழக்கு பருவ காற்றப்போ வங்கக்கடலில் சைக்ளோன் ஃபார்ம் ஆகி இங்கே தான் இருக்கு. அவங்க இந்த இடத்துல இருக்காங்க. இங்கே தான் சைக்ளோன் ஃபார்ம் ஆகும், வடகிழக்கு பருவ காற்று. சைக்ளோன் இந்த பக்கம் தான் அடிச்சுட்டு வந்து இங்கே கிராஸ் பண்ணும். ஓகேவா. ராமநாதபுரம்லாம் எப்போயாவது தான் சைக்ளோன் அடிக்கும். ஆமாம் தானே, ஏன் தெரியுமா? மேப் எடுத்து பாருங்கள், பவளப்பாறை இருக்குதா? என்ன டிபார்ட்மெண்ட் நீங்கள், சயின்ஸ் படித்தீங்களா? பவளப்பாறை எப்படி சைக்ளோனை தடுக்கும்? அது தண்ணிக்குள்ளே கிடக்கும். அங்கே யார் இருக்கா? திருச்செந்தூர் முருகன் ஊர் பக்கத்தில் தானே இருக்கார், இல்லையா? பாவம், அவரை காப்பாற்றுறதுக்கே அங்கே போலீஸ் அத்தனை பேர் நிற்கிறான். மேப் எடுத்து பாருங்கள், ஸ்ரீலங்கா இருக்கும். ஸ்ரீலங்கா அந்த காற்றெல்லாம் அது வாங்கிக்கு. சரியா? நம்ம எப்படி பார்க்குறேன், இங்கேருந்து நம்ம சைக்கிள் வருது. ஸ்ரீலங்கா அங்கே மலை எல்லாம் இருக்குல்ல, வீடு மலை பில்டிங்கெல்லாம் அவங்க தடுத்துடுவாங்க, அந்த அங்கே அடி விழுவும். அதனால தான் ராமநாதபுரம் தூத்துக்குடியெலாம் வறட்சியாக இருக்கிறதுக்கு அதுதான் காரணம். புரிஞ்சுதா? அடுத்தது அங்கே அடிச்சிடும், எங்கே? ஸ்ரீலங்காவில் அடிச்சிடும். ஆமாம், அதே நாகப்பட்டினம் இங்கே இருக்கும். இங்கே அதுலேயும் சுற்றிட்டு வந்து அடிச்சுட்டு பாருங்கள். போன தடவை ஒரு சைக்கிளோன் இங்கேருந்து
எர்ரி திருச்செந்தூர் முருகா நீ இருக்கியா பார்த்துக்கலாம் நீயா நானா என்ன பண்ணுச்சு இங்கேருந்து அந்த சைக்கிளோன் இங்கேருந்து ஃபார்ம் பண்ணி இங்கே உள்ளே பூந்து அடிச்சிருச்சு போய் திருச்செந்தூர் கோயிலெலாம் மூழ்கிருச்சு பார்த்தீங்களா அந்த சைக்கிளோன் பேர் என்னது ஒக்கியா மக்கியா ஏதோ ஒன்று ஆமாம் இங்கே வந்திருந்தேன்னா ஸ்ரீலங்காவில் அடிச்சிருக்கோம் முருகன் காப்பாற்றி விட்டார் பாருங்கள் எம்பெருமான் கதையாக விட்டு அடிச்சிருப்பானுங்க நேரம் சரி எம்பெருமான் இல்லை இந்த பெருமான் தான் யார் ஆமாம் காற்று வெப்பந்தான் அடுத்து எதிர் சூறாவளினா என்ன பார்த்தோம் மையத்தில் லோ ப்ரெஷர் சுற்றிலும் ஹை ப்ரெஷர் வட கோலத்தில் எப்படி ரவுண்ட் அடிக்கும் ஆன்டி கிளாக் கேள்வி இதெல்லாம் தென்னரை கோலமாக இருந்தால் கிளாக் வைஸ் சரியா அதே எதிர் சூறாவளி அப்படின்னா என்னவா இருக்கும் அப்படியே உள்ட்டா மையத்தில் ஹை ப்ரெஷரு அவ்வளோதான் இதனாலாம் பயங்கர சேதம்லாம் இருக்காது அப்படி மயிலில் காற்று பிரிஞ்சு போகும் எதிர் சைக்ளோன் ஆன்டி சைக்ளோன் அடுத்தது டிஒய் போட்டுறாதீங்க அர்த்தம் வேறு AUNTYயா தாழ்வழுத்த சூறாவளிகளின் நேரெதிர்மறையான அமைப்பு கொண்டது கரெக்டா நேரெதிர் அதான் ஆன்டி சைக்ளோன் இங்கே உயர் அழுத்த மண்டலம் மையத்திலும் தாழ் அழுத்த மண்டலம் அதனை சுற்றிலும் காணப்படும் உயர் அழுத்தமுள்ள மண்டலத்திலிருந்து தாழ் அழுத்த மண்டலத்திலும் ஏன்னாவும் சுழல் வடிவத்தில் காற்று வந்தடைகிறது எதிர் சூறாவளிகள் பெரும்பாலும் வெப்ப அலைகளுடன் குளிர் அலைகளுடனும் காணப்படும் பெருசாக ஒன்றும் இருக்காது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அடுத்து தலக்காற்றுகள் லோக்கல் வின் சைக்ளோன் பார்த்து முடிச்சாச்சு மாறும் காற்றுகளில் ஒன்று சைக்ளோன் சூறாவளி எதிர் சூறாவளி பார்த்தாச்சு அடுத்து தலக்காற்று வருஷத்தில் ஒரு 2-3 நாள் அல்லது ஒரு வாரம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் வீசும் அந்த லோக்கலில் மட்டும் வீசும் அதுக்கு பேர் தலக்காற்றுகள் லோக்கல் வின்ஸ் சீசனல் விண்டுனாக்கா ஒரு 3 மாதம் 4 மாதம் வீசும் அதெல்லாம் தென்மேற்கு பருவக்காற்று கரெக்டாங்க இந்தியா மேலே வீசுது வடகிழக்கு பருவக்காற்று இந்தியா மேலே வீசுது சரியா அது சீசனல் விண்டு இந்த லோக்கல் விண்டுங்கிற சும்மா ஒரு 2-3 நாளைக்கு வீசும் அவ்வளோதான் சின்ன ஏரியாவில் மட்டும் வீசும் இப்போ வட இந்தியா இருக்கா வட இந்தியா மட்டும் வீசும் கேரளாவில் அங்கே மட்டும் அந்த மாதிரி அதுக்கு பேர் என்னது தலைக்காற்று வீசலாம் வீசாமலும் போகலாம் அடுத்து ஒரு குறிப்பிட்ட இடத்தில் குறுகிய காலத்திற்கு சொன்னேன் இல்லையா ஒரு 4-5 நாள் ஒரு வாரத்துக்கு வீசும் காற்று தலைக்காற்று லோக்கல் அந்த லோக்கலில் மட்டும் சின்ன ஏரியாவில் மட்டும் வீசும் கொஞ்சம் நாளைக்கு மட்டும் ஒரு 4-5 நாளைக்கு ஒரு வாரத்துக்கு அந்த மாதிரி இது மாதிரி 6 மாதம்லாம் வீசாது 4 மாதம் 5 மாதம்லாம் வீசாது அது யார் சீசனல் விண்டு தலைக்காற்றின் தாக்கம் குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் காணப்படும் சின்ன ஏரியாவில் குறிப்பிட்ட பருவத்தில் மட்டும் வீசுகிறது இது உலகின் ஒவ்வொரு இடத்துலுக்கும் ஒவ்வொரு பெயர் உண்டு வட இந்தியாவா லூ மே மாதம் வீசியிருக்கும் புழுதி காற்றால் வட இந்தியாவில் பாதிக்கப்பட்டாங்க இத்தனை பேர் செத்தான வரும் பாருங்க ராஜஸ்தான் பஞ்சாப் ஹரியானா மத்திய பிரதேசம் இல்லை டெல்லி ஊட்டி இங்கெல்லாம் வீசும் அது மாதிரி உலகம் ஃபுல்லாக நிறைய காற்று இருக்குது பார்ப்போம் கேட்பாங்க பார்த்துங்க இதெல்லாம் அந்தந்த ஏரியாவில் வீசக்கூடிய தலைக்காற்று எங்கேருந்து எந்த திசையில் வீசுது இதை குளிர் காற்று வெப்ப காற்றுன்னு இருக்கு சரியா குளிர் பிரதேசத்துலேருந்து வீசினா அது குளிராக வீசும் வெப்ப பிரதேசத்துலேருந்து வீசினா வெப்பமாக இருக்கும் சரியா கேள்வி எல்லாம் ஆல்ப்ஸ் மலையில் வீசக்கூடிய தலைக்காற்று பேர் என்ன அப்படின்னு கேட்பாங்க என்னது பான் ஆல்ப்ஸ் மவுண்டைன் ஃபான் மத்திய தரையோட ஆல்ப்ஸ் புரிஞ்சிகிட்டே வரணும் அடுத்து கண்டெல்லாம் பார்ப்போம் தனித்தனியாக ஒவ்வொரு கண்டமாக இப்போ யாழ்லி போட்டு வச்சுருக்கானுங்க பரவாயில்ல கலந்துட்டு போகுது ஆனால் நம்ம நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம் தனித்தனியாக நல்லாயிருக்கும் இவங்களாம் தான் அந்த ஏரியாவில் கிளைமேட்டை டிசைட் பண்ணுறவங்க சிராக்கோ ஆப்பிரிக்கான்னு வடகடற்கரை சிராக்கோ இங்கே என்ன பாலைவனம் இருக்குது சகாரா பாலைவனம் அப்போ இது வெப்பக்காற்று அது 8th புக்கில் இருக்கும் பார்க்கலாம் அடுத்தது புரிஞ்சுக்கிட்டே வாங்க ஐயோ இவ்வளவா நினச்சேன்னா மண்டையில் ஏறாது சரியா ஆமாம் சினூக் ராக்கி மலை தொடர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்
வட அமெரிக்கா. முன்னாடி அட்டன் பண்ணவங்க வாயை திறக்கவே கூடாது, அவங்கள சிந்திக்க விடுங்க. சிராக் சினுக்கு தானே சொன்னேன், சின்னுக்கு தானே சொன்னது. இல்லை விண்டு பேர் கேட்டேன். சின்னு இந்த ராக்கி மவுண்டைன். ஓகேவா. அடுத்து லூ தார் பாலைவனம் இந்தியா, வட இந்தியா. மிஸ்ட்ரல் இங்கே வட இந்தியா. ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா சொன்னோம் இல்லையா, தாரை பாலைவனம். பஞ்சாப் ஹரியானம் பாலைவனம் தான். அடுத்து என்னது, மிஸ்ட்ரலா மத்திய தரைக்கிழப்பு ஃப்ரான்ஸு. இங்கே இந்த இங்கே இருக்குது பாருங்கள், ஃப்ரான்ஸ் இங்கே தான் இருக்குது. ஃபானு மிஸ்டர் எல்லாம் அங்கே தான். மேப்பை கொடுத்துட்டு இங்கே என்ன லோக்கல் விண்டு இருக்குதுன்னு கேட்கலாம், பேர் என்னன்னு கேட்கலாம், அல்லது பேரை கொடுத்துட்டு இல்லை மேட்ச் சொல்லலாம். இந்த பக்கம் 4 பேரை கொடுத்துட்டு எந்த ஏரியான்னு கொடுத்துருவான், மேட்ச் பண்ணுமா. கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறதோட மூடு சரியா. நீங்கள் எல்லாத்தையும் புரிஞ்சு வச்சுக்கோ. நீ எந்த மூடில் வேணாலும் செட் பண்ணுறா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ரெடி ஆகுது சரியா, புரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது போரா, மத்திய தரைக்கடலில் இத்தாலி பகுதி. இந்த போரா இந்த இடத்துல இத்தாலி, ரோம் இருக்குல்ல அங்கே, இங்கே இருக்குது பாருங்கள், இந்த இருக்குது பாருங்கள் இத்தாலி, போரா. எல்லாம் இந்த புக்கில் கொடுத்துருக்க. இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம், விண்டு பார்த்துருக்கோமா, விண்டு தான் பார்த்துருக்கோம் ஃபஸ்ட்டு. அதாவது வானிலை பாதிக்கக்கூடிய காரணிகள் பார்த்தோம் நிறைய பேர் எல்லாம். அதில் வெப்பத்தை பார்த்துட்டோம், வருஷத்தில் எப்படி வெப்பம் வேரி ஆகுது எல்லாம். அதெல்லாம் 24 மணி நேரத்தில் எப்படி ஒரு இடத்துல வெப்பம் வேரி ஆகுது, எப்போ அதிகமாக இருக்கும் எப்போ கம்மியாக இருக்குது எல்லாம் பார்த்தாச்சு. அப்புறம் என்ன பார்த்தோம், அழுத்த மண்டலம், உயர் அழுத்தம் தாழ் அழுத்தம், மொத்தம் எத்தனை அழுத்த மண்டலம் இருக்குது. அழுத்த மண்டலத்தை வச்சு தான் என்ன இருக்கும், காற்று, காற்றோட வகைகள் பார்த்துருக்கோம். என்னென்ன பார்த்தோம், கோல் காற்று சரியா, மான்சூனு சீசனல் காற்று, அப்புறம் இன்னொன்று கடல் காற்று இருக்குது, நிலக்காற்று இருக்குது. அது சொல்ல அது ஒரு பாக்ஸில் பார்த்தோம். கடல் காற்றுனா என்ன, நிலக்காற்றுனா என்ன, எப்போ வீசும், அப்புறம் லோக்கல் விண்டு, அப்புறம் சூறாவளி சரியா. இவ்வளோ பேர் பார்த்துருக்கோம். மேகம், மேகம்னா என்னென்னு தெரியும், இன்னொரு தடவை பார்த்துட்டு அதோட டைப்ஸ் பார்ப்போம். எவ்வளோ ஹைட்டில் இருக்குது, மழை பெய்யுமா பெய்யாதா, அதெல்லாம் பார்ப்போம். நல்லா கவனிச்சிக்கங்க, பழைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டே வாங்க. ஜாகிரஃபி திரும்ப திரும்ப பாருங்கள், டவுட் வந்து கேளுங்க, புரிஞ்சிக்கிட்டே வாங்க. அப்போ தான் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அங்கே என்ன பொருள் விலை இது வரைக்கும் நீங்கள் உங்களால் சொல்ல முடியும், இந்த கிளைமேட்டை நல்லா புரிஞ்சுருந்தீங்கன்னா. மேகம், மேகம் என்னன்னு அர்த்தம், தர என்னது இது, அட்மாஸ்பியர், வளிமண்டலம். வளிமண்டலத்தில் யார் இருப்பா, H2O மாலிகுல். சூரிய ஒளி வருது, தரையில் படுது, தரை ஹீட் ஆகுது, வெப்பத்தை வெளியிடுது, டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன். க்ரீன் ஹவுஸ் கேஸில் யாரும் ஒன்று H2O மாலிகுல். அந்த ஹீட் அப்சர்வ் பண்ணோன்னா H2O மாலிகுல் க்ரீன் ஹவுஸ் கேஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணும், அப்படியே மேலே ரைஸ் ஆகும். மேலே போக போக குளிர்ச்சி அடையும், வெப்பத்தை இழந்துக்கிட்டே இருக்கும். வெப்பம் தானே எனர்ஜி. இப்போ பைக் இருக்குது, பைக்கில் பெட்ரோல் ஃபில் பண்ணிவிட்டு அதான் எனர்ஜி கொடுக்குறது. வண்டி ஓட்டிகிட்டே போனீங்கன்னா என்ன ஆயிரும், பெட்ரோல் குறைஞ்சிட்டே வரும்ல. அது மாதிரி இதுக்கான பெட்ரோல் எது, ஹீட்டு. ஹீட் எடுத்துகிட்டு மேலே போக போக வெப்பத்தெல்லாம் இழந்துகிட்டே போகும். மேலே போக போக குளிர்ச்சி அடையும். குளிர்ச்சி அடையும் பொழுது தானே மாலிகுல்லாம் நெருங்கி நெருங்கி வரும். அதான் க்ளவுடாக ஃபார்ம் ஆகும். க்ளவுடாக ஃபார்ம் ஆகும். அதனால தான் பாருங்கள், வெயில் காலத்தில் தான் மழை பெய்யும் மோஸ்ட்டு பிளேசஸில். உலகம் முழுவதும் ஒரு சில இடத்துல மட்டும்தான் குளிர்காலத்தில் மழை பெய்யும். அதுவும் தமிழ்நாடு ஒன்று. குளிர்காலத்தில் மழை பெய்யாது எங்கேயுமே. மோஸ்ட்லி ஒரு 10% ஆஃப் த லேண்டில் மட்டும்தான் குளிர்காலத்தில் மழை பெய்யும். அதில் தமிழ்நாடும் ஒன்று. நம்ம தானே குளிரில் தானே மழை பெய்யுது. அக்டோபருக்கு அப்புறம் நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த 3 மாதம் தான் அதிக மழை பெய்யும் தமிழ்நாட்டில். வடகிழக்கு பருவக்காற்று என்ன ஏது அப்படின்னு பார்ப்போம். இது வெயில் காலம். வட இந்தியாவில் செம்ம மழை பெய்யும், நம்ம ஊரில் பெய்யாது.
சரியா? ரைட். நம்ம ஊரில் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டி இருக்குல்ல, அங்கே மட்டும்தான் பெய்யும். மேற்கு தொடர்ச்சி மலைக்கு அந்த பக்கம் கேரளா பக்கம் இருக்குல்ல, அங்கே பெய்யும். ஏன் நேற்று பார்த்தோம். ஏன் கேரளா பக்கம் செம்ம மலை? தென்மேற்கு பருவ காற்று வீசுது, அதுக்கு வெர்டிகலாக யாரும் இருக்கா மலை காற்று முக திசையில் இருக்குது. பட்டு மேலே ரைஸே அங்கே க்ளவுடு மழை கொட்டிட்டு இந்த பக்கம் வந்து கீழே இறங்கிடும், மழை இருக்காது. சேலம்லாம் ஏன் மழை பெய்யுது க்ளவுடு இருக்குன்னா அங்கங்கே நம்மளை சுற்றிலும் மழை, அதில் போது திரும்ப மேலே ரைஸ் ஆகும், க்ளவுடு ஃபார்ம் ஆகும். அதான் காரணம். சரியா? ரைட். கேள்வி கேட்கணும். சும்மா உட்காந்து புக்கை படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது பிரயோஜனமே கிடையாது. நீ வார்த்தையை மனப்பாடம் பண்ணுறேன்னு அர்த்தம். சரி, க்ளவுட் ஃபார்ம் ஆகிடுச்சு. அது டியூ பாயிண்ட் 100% அடைஞ்சிருச்சு, அதாவது ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி 100% அடைஞ்சிச்சு அப்படின்னா அதானது டியூ பாயிண்ட். அப்போ கீழே கொட்டிடும் H2O மாலிகுலாம். அதுக்கு பேர் தானே அது ப்ரிசிபிட்டேஷன். அது அடுத்தது. இப்போ க்ளவுடு அதோட டைப்ஸ் பார்ப்போம். எவ்வளோ ஹைட்டில் இருக்குது, என்ன ஷேப்பில் இருக்குது, சரியா? அப்படின்ற அடிப்பில் க்ளவுடுக்கு பேர் வச்சுருக்காங்க. அதனால் மழை பெய்யுமா பெய்யாதா அதெல்லாம் பார்க்கணும். சரியா? ஹைட்டை வச்சு 3 வகையாக பிரிக்கிறாங்க. சரி, பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் மிக அதிக அளவில் கடல் நீர் ஆவியாக மாறுகிறது. கடல் நீர் மட்டும்தான் ஆவியாகுதா? ஆனால் அதிகமாக தாங்க. ஏன்னா பூமியில் எவ்வளோ பரப்பு, நீர் பரப்பு 71%. எவ்வளோ பரப்பு மிச்சம் உள்ளது தானே இது நிலம். அப்போ அதில் இருந்தால் நீர் அதிகமாக ஆகும். அதே மாதிரி மழைப்பொழிவு எங்கே? நிலத்தில் அதிகமாக, கடலில் அதிகமாக. கடல்னா தான் அதிகமாக ரெயின்ஃபால் இருக்கும், கடல் மேலே. இதெல்லாம் கேட்டிருக்காங்க கேள்வி. சரி, மேகங்கள் நீர் ஆவியாகுது. வளிமண்டலத்தில் காணப்படும் ஈரப்பதத்திற்கு முக்கிய ஆதாரமாக விளங்குது. எது? நீர் ஆவியாதல். கடல்லேருந்து ஈரப்பதம்னா என்ன அர்த்தம்? எவ்வளோ H2O மாலிகுல் இருக்குது அட்மாஸ்பியரில். உயரத்தின் அடிப்படையில் மேல்மட்ட மேகங்கள், ஹை க்ளவுட்ஸ் எவ்வளோ ஹைட்டில் இருக்கும்? 6லேருந்து 20 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். மழையெல்லாம் பெய்யாது இதனால். அடுத்து 2.5லேருந்து 6 கிலோமீட்டர் ஹைட் வரைக்கும் இருந்தாக்கா, அவ்வளோ தூரத்தில் இருந்தால் அதுக்கு பேர் இடைமட்டம், மிடில் க்ளவுட், ஆல்டோ அப்படிம்பாங்க. ஆல்டோனா மிடில்னு அர்த்தம். கீழ்மட்டம் லோ க்ளவுட்ஸ். தப்பு. 25 கிலோமீட்டர் வரைக்கும்லாம் இருக்காது. 2.5 கிலோமீட்டர் வரைக்கும் பாயிண்ட் வச்சுக்கோங்க. 2.5 கிலோமீட்டர் அப் டு 2. இதுதான் நமக்கு மழை பொழிவு கொடுக்குறது. எல்லாம் இவங்க தான் இருப்பாங்க. இவங்க 2 பேரும் மழை பொழிவுலாம் இருக்காது. மேகங்கள் அதன் வடிவம் மற்றும் அமைப்பின் அடிப்படையில் பிரிக்கப்படுது. மேல்மட்ட மேகங்களை அதோட வடிவம் அடிப்படையில். கீற்று மேகம் சிரஸ், சிரஸ் ரொம்ப ஹைட்டில் அங்கங்கே அப்படியே ஒரு இந்த ஃபெதர் மாதிரி இறகு இருக்குல்ல, அது மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மேலே மழை பொழிவு எதுவும் இருக்காது, சும்மா ரசிக்கலாம் அப்படி. ரொம்ப அதான் உயரமானது. அடுத்தது 8000 12,000 மீட்டர் உயரத்தில் இருக்கும் மெல்லிய வெண்ணிற இலை மாதிரி இருக்கும். தமிழில் வந்து கீற்று மேகங்கள். ஈரப்பதம் இல்லாத மேகங்கள், மழை பொழிவை தராது. ஈரப்பதம் இருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்கும். அடுத்து கீற்று திரள். அதே ஹைட்டில் கும்பலாக ஏதோ ஒரு அனுமார் போகிற மாதிரி, ஒரு பாறை போகிற மாதிரி, மலை போகிற மாதிரி இருக்கும் பாருங்க. ஹைட்டில் கும்பலஸ்னா குண்டாக இருக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? சிரோ கும்பலஸ் உயரமாக குண்டாக இருக்குது. இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி போகும். அனுமார் ஏதோ தூக்கிட்டு போகிற மாதிரிலாம். நீ என்ன கற்பனை பண்ணிவிட்டு அந்த மேகத்தை பார்க்குறியோ அது மாதிரி இருக்கும். அது மாதிரி ரசிச்சிருக்கீங்களா? ஏதோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா மொபைல்லே தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். தலையை மேலே தூக்கலன்னு. அந்த பரிணாம வளர்ச்சி இருக்குல்ல, அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா அடுத்து குழந்தை எப்படி தெரியுமா பிறக்கும்? தலையெல்லாம் நேராக இருக்காது, தலை இப்படி தான் இருக்கும்.
ஏன் மொபைல் பார்த்து பார்த்து அப்படி ஆயிடும். கை கால்லாம் இருக்காது, முண்டம். அந்த இந்த படத்தில் வருவான்ல, நான் கடவுள் படத்தில் ஒரு பிச்சை எடுக்கிறவன், அப்படி தான் குழந்தைலாம் பிறக்கும். ஏன் பரிணாம வளர்ச்சி என்ன சொல்லுது, நீ எந்த உறுப்பை ஒழுங்காக யூஸ் பண்ணல அந்த உறுப்பு இல்லாமல் அடுத்த குழந்தை பிறக்கும். ஆமாவா? அவ்வளோதான். அப்போ என்னவாயிடுவான், கை கால் இல்லாத சதை பிண்டமாக இருப்போம், அவ்வளோதான். அப்புறம் எலும்பு யூஸ் பண்ணலாம் என்ன ஆகும், இப்போ தான் எலும்பு இல்லாமல் நிறைய பேர் சுற்றுறாங்க, முதுகெலும்பு இல்லாமல் காசுக்காகவும் பதவிக்காகவும். அப்போ என்ன ஆகும், முதுகெலும்பு இல்லாமல் திரும்ப பழைய மாதிரி ஆகி மெல்லுடலில் ஆயிடுவோம். எது மெல்லுடலி? ஜெல்லி மீன்லாம் இருக்குல்ல, அது குழி உடலியா? மெல்லுடலியில் வருமா? சரி, வேற ஆயிடும். அடுத்தது சிரோஸ்டேட்டஸ். ஸ்டேட்டஸ்னால் அப்படி படர்ந்து இருக்கும், உயரமாக அப்படி மேங்க படர்ந்துருக்கு. பெருகிறலாம் சிரோஸ்டேட்டஸாக தான் இருக்கும், வாய்ப்பு இருக்குது. இல்லை ஆல்டோ ஸ்டேட்டஸாக இருக்கும், படர்ந்துருக்கும். சிரஸ் குமுலஸ் இன்னும் பார்க்கலையோ? குமுலஸ் கீற்று திரள் மேகம், நல்ல ஹைட்டில் இருக்கிறது. கீற்று திரள் மேகங்கள் வெண்மையான திட்டுக்களாகவோ விரிப்பு போன்றோ அடுக்கடுக்காக அமைந்திருக்கும், பனிப்படிகங்களால் உண்டானவை. இது ட்ரையாக இருக்கும், இது ஈரப்பதம் கம்மின்னு அர்த்தம். இது பனி கிறிஸ்டலாக இருக்கும், மழையெல்லாம் பெய்யாது. கீற்றுப்படை நல்ல ஹைட்டில் படர்ந்து இருக்கும், அதான் கீற்றுப்படை. சிரோஸ்டேட்டஸ் கீற்றுப்படை படர்ந்து இருக்கா அப்படி. அதுவும் மழை பொழிவுலாம் இருக்காது, அப்பப்போ அந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி அது உருவாகும். கீற்றுப்படை மேகலை வெண்மையான பால் போன்ற வெள்ளை நிற கண்ணாடி போன்று காணப்படும். மிக சிறிய பனித்துகள்களை கொண்டது, மிக சிறிய பனித்துகள்களை கொண்டது. இது கிறிஸ்டல் இருக்கும், சிறிய பனித்துகள். இது மூணுமே நல்ல ஹைட்டில் 12 கிலோமீட்டருக்கு மேலே அல்லது 12,000 மீட்டருக்கு மேலே, சரியா? அவ்வளோ இருக்கும். சரி, இந்த வானிலை கூறுகள்லாம் எவ்வளோ எந்த அடுக்கில் நடக்கும்? ட்ரோபோஸ்பியர், அடி அடுக்கில் தான் நடக்கும். அடி அடுக்கோட திக்னஸ் எவ்வளவு? சராசரியாக 13 கிலோமீட்டர். துருவ பகுதியில் 8 கிலோமீட்டர் இருக்கும். அயன மண்டலத்தில் எவ்வளோ இருக்கும்? பூமத்திரை 18 கிலோமீட்டர் ஆகிட்டு இருக்கும். ஏன்னு யாராவது கண்டுபிடிச்சிங்களா? ஏன் அயன மண்டலத்தில் இந்த உயரம் அதிகமாகவும் அடி அடுக்கோட உயரம் துருவ பகுதியில் கம்மியாகவும் இருக்குது? சொன்னே ஃபஸ்ட் நாளே. சரி, யோசிச்சுட்டு வாங்க. சூரிய மறைவின் பொழுது கீற்று மேகங்கள் பல வண்ணத்தில் காட்சி அளிப்பதால் பெண் குதிரை வால் பல வண்ண நிறத்தில் இருக்கும், ஆரஞ்சு கலரில், மஞ்சள் கலரில், அந்த மாதிரி இருக்கும். பெண் குதிரை வாலாம், அதுக்கு பேர் மேர்ஸ் டெய்ல்ஸ் அப்படின்றாங்க சூரிய மறைவின் பொழுது. ஏன்? ஃபிசிக்ஸு. ஒளி லைட் இருக்குல்ல, லைட்டு தான் அந்த வேலையெல்லாம் காட்டுது. ஒரே லைட்டு தான். குழு வேணா தரேன். சூரிய ஒளி எப்படி தெரியுது? பகலில் வெள்ளையாக இருக்குது. வெள்ளைக்குள்ளே என்னென்ன கலர்லாம் இருக்குது? 7 கலர் சேர்ந்தது தான் வெள்ளை, சரியா? அது பிரிஞ்சு ஒரு குறிப்பிட்ட லைட்டு மட்டும் நமக்கு தெரியும். வெள்ளைக்குள்ளேருந்து பிரிஞ்சு மற்றதெல்லாம் மறைஞ்சிடும். வேவ்லேருந்து அதிர்வெண் பார்ப்போம், எல்லாத்தையும் பார்ப்போம், வெயிட் பண்ணுங்க. இப்படி தான் சுற்றியில் நடக்கிறது. ஏன் நடக்குது, என்ன நடக்குது, அதுதாங்க கேள்வி. புரிஞ்சிருந்தால் போதும், யூபிஎஸ்சி அடிச்சிடலாம். இடைப்பட்ட மேகம் எவ்வளோ ஹைட்டு பார்த்தோம்? 2.5லேருந்து 6 கிலோமீட்டர் வரைக்கும். இது 6 to 20 கிலோமீட்டர். ஆல்டோனா மிடில்னு அர்த்தம். ஆல்ட்ரோ ஸ்டேட்டஸ் படர்ந்து இருக்கும், மிடில் ஹைட்டில் படர்ந்து இருக்கும். நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்மா? எக்கனாமிக்ஸ். உட்காருங்க. யூஜி +1 +2 என்ன படிச்சிங்க? உட்காந்து பேசுங்க. ஹிஸ்ட்ரி. சரி, கவனிங்க. இதெல்லாம் ரெகுலராக வந்தால் தான் புரியும். ஆன்லைனில் அட்டன் பண்ணல தானே இது வரைக்கும். ரெகுலராக வாங்க. அடுத்தது சாம்பல் நிற நீல நிறத்தில் சீராக மெல்லிய விரிப்பு போன்று இருக்கும். இப்போ உள்ளது அதுதான் ஆல்டோ ஸ்டேட்டஸ். படர்ந்துருக்கா? சேலம் ஃபுல்லாக லைட்டாக போய் பாருங்கள், ஃபுல்லாக படர்ந்துருக்கும். உறைந்த நீர்த்தி விலைகள், அது தண்ணி. இடைப்பட்ட திரள் மேல் அங்கங்கே குண்டு குண்டாக இருக்கும். மிடில் ஹைட்டில் குண்டு குண்டாக இருக்கும்.
இது ஆல்டோ, இடைப்பட்ட கீற்று மேகம். கீற்று எப்படி இருக்கும்? படர்ந்து தானே இருக்கும். அது இடைப்பட்ட திரள் மேகம். ஆல்டோ குமுலஸ், குண்டு குண்டாக இருக்கிறது குமுலோ, அப்படியே கிராஸ் ஆகி போகும். இன்னைக்கு இப்போ இல்லை, நேற்றுலாம் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இருக்கிறது படர் மேகம்தான். பல்வேறு வடிவங்களில் காணப்படும். இவை அலை திறன் அல்லது இணை கற்றைகள் போன்ற அமைப்புடன் காட்சியளிக்கும். ஆகையால் இதனை செம்மறியாட்டு மேகம் கேட்பாங்க. பார்த்துக்கோங்க, கேட்டிருக்கான், டிஎன்பிசியில் கேட்பான். செம்மறியாட்டு மேகங்கள். ஏன்னா செம்மறியாடு முடி இருக்குல்ல, அங்கங்கே குண்டு குண்டாக அங்கங்கே அப்படி தனித்தனியாக நிற்கும் செம்மறியாட்டுக்கு குளிர் பிரதேசத்தில். அதான் ஷீப் கிளவுட்ஸ் அல்லது கம்பளி கற்றை மேகம். எது? இடைப்பட்ட திரள் மேகம். அடுத்து கார்படை மேகம், நிம்போ ஸ்டேட்டஸ். நிம்போனா கருகருன்னு இருக்கும். இன்னும் கொஞ்சம் இப்போ இருக்குல்ல, இது வந்து இடைப்பட்ட ஸ்டேட்டஸு. அதோட திக்னஸ் அதிகமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இது மெலிசாக இருக்கும் க்ளவுடோட திக்னஸ். ஸோ லைட்டு பூந்து பாதி பிரதிபலித்து போயிடும், பாதி வரும். அதனால் லைட்டாக சாம்பல் நிறத்தில் இருக்குது. இன்னும் திக்னஸ் அதிகமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, சூரிய ஒளி உள்ளே வராது, வந்துட்டு பாதியோடு ரிட்டர்ன் போயிடும். அப்போ இங்கே எப்படி இருக்கும்? டார்க்காக இருக்கும். லைட் இல்லைன்னா அங்கே டார்க்கு, அவ்வளோதான். லைட் இருந்தால் வெள்ளையாக இருக்குன்னு அர்த்தம், லைட் இல்லைன்னா டார்க்காக இருக்குன்னு அர்த்தம். டார்க்குன்னா என்ன அர்த்தம்? கருப்பு கலர். கருப்பு கலர் தான். ஒளி இல்லைன்னா அங்கே கருப்பாக இருக்கும், அவ்வளோதான். அதனால் எப்படி இருக்கும் அந்த மேகம்? படர்ந்து இந்த சைக்கிளோன்லாம் ஃபார்ம் ஆகுதுல, அப்போ இந்த மாதிரி இருக்கும். ஃபுல்லாக சேலம் அந்த ஊர் ஃபுல்லாக மூடி இருக்கும், இருட்டாக இருக்கும். ஏன்னா சூரிய ஒளி திக்னஸ், மேகம் படர்ந்து திக்னஸ் அதிகமாக இருக்கும், சூரிய ஒளி உள்ளே வராது. கொஞ்சம் உள்ளே வரதும் பாதியிலே தடுக்கப்பட்டுரும். அப்போ கீழேருந்து பார்க்க எப்படி இருக்கும்? டார்க்காக இருக்கும். அதானது கார்படை மேகம். மழை பொழிவு இருக்கும், மழை பனி ஆலங்கட்டி மலையுடன் தொடர்புது. மெயினாக சைக்ளோன் ஃபார்ம் ஆகுதுல வங்கக்கடலில் நம்ம ஊரில், அப்போ இந்த மாதிரி இருக்கும். மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும் பாருங்க. வளிமண்டல கீழடுக்கில் மட்டும்தான் அனைத்து வகையான மேகங்களும் இருக்கும். மேகம் மட்டும் இல்லை, நம்ம கிளைமேட்டு வெதர் கண்டிஷன் எல்லாமே எங்கே தான் இருக்கும்? வளிமண்டலத்தை அடியடுக்கில் நடக்கிறதா நம்ம ஃபீல் பண்ணுறோம். அடுத்தது கீழ்மட்ட மேகங்கள். ஸ்டாட்டோ 2.5 கிலோமீட்டருக்கு கீழே இருக்கும், படர்ந்து இருந்தாக்கா ஸ்டாட்டோன்னா அது படர்ந்து. படை திரள் மேகங்கள். சரி, திரளா? சரி. ஸ்டாட்டோ குமுலஸ் படர்ந்து இருக்கும், திக்னஸ் ரொம்ப ஹைட்டாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். இதோட திக்னஸோட என்ன இருக்கும்? அதிக திக்னஸோடு இருக்கும், ரொம்ப இருட்டாக இருக்கும், மழை பொழிவு இருக்கும். சாம்பல் நிற வெள்ளை நிற வட்டத்திட்டுகள் 2000 மீட்டர் முதல் 3000 மீட்டர் உயரத்தில் சாம்பல் தாழ் மேகங்கள், படைத்திரள் மேகங்கள் என அழைக்கிறது. அப்போது தெளிவான வானிலை காணப்பட்டால் மழை பெய்யாது. அவற்றுக்கு படை ஸ்டேட்டஸ் மிகவும் அடர்த்தியாக கீழ்மட்டத்தில் பனிமூட்டம் போன்று காணப்படும், மழை பனி பொழிவை தரும். இதுதான் நான் சொன்னது. இங்கே திக்னஸ் அதிகமாக இருக்கும். அடுத்து திரள் குமுலஸ். அடிப்பாகம் புவிமாடம் போன்று இருக்கும். குமுலோ நிம்பஸ் ரொம்ப ஹைட்டாக இருக்கும். மெயினாக அந்த மே மாதம்லாம் இருக்குல்ல, அப்போ ஆலங்கட்டி மலையெல்லாம் பெய்யுது பாருங்கள், அது பயங்கர இடி மின்னல், கொஞ்சம் நேரத்தில் காற்று பயங்கரமாக அடிக்கும், க்ளவுடு நிறைய பயங்கர. சாயந்தரம் 6 மணிக்கெலாம் 3 மணி 4 மணிக்கெலாம் இருட்டாயிரும், மழை கொட்டுன்னு கொட்டிட்டு இருக்கிறதுலே பேய் மழை பெய்யுறது இதுதான், இடி மின்னல் காற்று எல்லாமே. அதனால அது வந்துட்டு வெதர் ஃபேக்ட்ரின்னு சொல்லுவாங்க. எதை? குமுலோ நிம்பஸை. கும்பலாகவும் இருக்குது, இருட்டாகவும் இருக்கும். ஏன்னா திக்னஸ் அதிகமாக இருக்கா, சூரிய ஒளி வராது. இதுதான் கார்த்திரல் குமுலோ நிம்பஸ். அதுதான் இது. இது கார்த்திரல் மேகம். கனமழையும் அதிக பனிப்பொழிவு, சில நேரம் கல்மாரி, அதான் ஆலங்கட்டி மலை எல்லாம் கொட்டும். உயர் மேகம், இடைப்பட்ட மேகம், அடி மேகம். 2.5 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கிறது அடி மேகம். 2 to 6 இடைப்பட்ட மேகம். ஒவ்வொன்றிலையும் 3 அதிக மழை பொழிவு பயங்கரமாக கொடுக்கறது அது குமுலோ நிம்பஸ். குண்டாக இருக்கும், பயங்கர இருட்டாக இருக்குது. ஒரு இடத்துல மட்டும் ஃபார்ம் ஆகும். மெயினாக மே மாதம்
கன்வெக்ஷன் ரெயின்ஃபால்னு சொல்லுவாங்க. பார்ப்போம் யார் அந்த மேகத்தை மேலே கொண்டு போகிறாங்க. மேகம் மேலே போனால் தான் நம்ம மழை பொழிவு வரும். யார் கொண்டு போகிறாங்கன்னா அது வேறு ஒரு 3 டைப் இருக்குது, அது பார்ப்போம். ப்ரிசிபிட்டேஷன் பார்த்தோம்ல, மேகம் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஈரப்பதம் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி, அதை அன்றைக்கே நடத்தியிருப்பேன். 100% அடைந்து விட்டால் அதுக்கு மேலே இருக்கக்கூடியதெல்லாம் என்ன பண்ணிடும், கீழே கொட்டிடும். பாக்கெட் இருக்குது, என் பாக்கெட்டில் ஒரு 50 காயின் வச்சுருக்கேன். பாக்கெட் என்ன பண்ணுறேன், பிடிச்சி அமுக்குறேன், சுருங்குதுன்னு அர்த்தம் பாக்கெட்டு. கரெக்டா? அப்போ பாக்கெட்டோட கெப்பாசிட்டி என்ன குறையும், குறைஞ்சி கெப்பாசிட்டி 100 ஆயிடுச்சு. சரி 50 ஆயிடுச்சு. 50 தான் கெப்பாசிட்டி, 50 இருக்குது. அப்போ ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி எவ்வளவு, 100%. இன்னும் கொஞ்சம் பாக்கெட் அனுப்புகிறேன். பாக்கெட்டோட சைஸ் என்ன இன்னும் சுருங்கிடும். பாக்கெட்டு தானே அது வளிமண்டலம். அமுக்குறேன்னா அர்த்தம் அதில் உள்ள வெப்பத்தெல்லாம் உருவிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். மாலிகுலாம் நெருங்கி வரும். பாக்கெட்டோட சைஸ் சுருங்கிடும். 30 காயின் தான் அதால் பிடிச்சிக்க முடியும். பாக்கெட்டில் எவ்வளோ இருக்குது, 50 காயின் இருக்குது. மிச்சம் 20 காயின் என்ன பண்ணிடும், கீழே கொட்டிடும். அதான் ப்ரிசிபிட்டேஷன். சரியா? தமிழில் என்னம்மா, வீழ்படிதல். H2O மாலிகுல், வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய H2O மாலிகுல்னா அது விழுந்து படியுது. கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க, வீழ்படிவு. 2 கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ணும்பொழுது என்ன ஆகுது, உப்புலாம் ஃபார்ம் ஆச்சுன்னா கீழே வந்து படிஞ்சிடும். அந்த 2 தண்ணி மிக்ஸ் பண்ணுறீங்க, 2 லிக்யூடை, அதில் கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி உப்பு ஃபார்ம் ஆகும். அதாவது ஆசிடு பேஸு கலப்பும் பொழுது 2 சேர்ந்து உப்பு ஃபார்ம் ஆகும். உப்பு அதால் நிற்க முடியாது, அங்கே சாலிடாக மாறிடும். சாலிடாக கீழே விழுந்துடும். விழுந்து படிதல், அதான் வீழ்படிவு. எப்படி இருக்கு பாருங்க தாய்மொழி. அது மாதிரி தண்ணி, வளிமண்டலத்தில் வரக்கூடிய தண்ணி என்ன ஆகுது, நீராவி சுருங்குதல்னால டென்சிட்டி, வளிமண்டலத்தோட டென்சிட்டி அதிகமாகறதுனால கீழே விழுந்துடும். பார்ப்போம் ஃபிசிக்ஸ் கான்செப்ட் இதெல்லாம். அதான் வீழ்படிவு. நீராவி சுருங்கிய நீராவி ஏன் சுருங்குது, வெப்பம் குறையுது. அதனால் வெப்பம் அதிகரிக்க மாலிகுலுக்கு நடுவில் கேப் பண்ணாவும் அதிகமாகும். இதெல்லாம் புரியணும்னா ஃபிசிக்ஸில் ஒரு 5 வீடியோ பாருங்கள், லேட்டஸ்ட்டாக போட்டுற ப்ளேலிஸ்ட்டில். நம்மளுது கண்ணவனை தான் போய் பார்க்காதீங்க, ஆமாம் அதே தான் ஒப்பிப்பான், என்னென்னு தெரியாது. கெமிஸ்ட்ரியில் ஒரு 5 வீடியோ பாருங்கள், ஃபஸ்ட் 5 வீடியோ பார்த்துட்டு இங்கே வந்து இதை பாருங்கள். இப்போ சூப்பராக இருக்கும். சயின்ஸ் பேசிக் இல்லாதவங்க, சரியா, பேசிக் இருக்கிறவங்க தேவையில்லை, புரிஞ்சுதுன்னா விட்டுருங்க. ப்ரிசிபிட்டேஷன் அதான். சுருங்கிய நீராவி நீரின் பல்வேறு வடிவங்களில் புவியை வந்தடைகிறது நிகழ்வே பொழிவு. வீழ்படிதல் அதான் சரியான வார்த்தை. பல்வேறு வடிவங்களில் சொன்னல, நீராக விழுந்துச்சுன்னா மலை, பஞ்சு மாதிரி விழுந்துச்சுன்னா சாலிட், அது பஞ்சு மாதிரி விழுகும், ஸ்னோஃபால். ஆலங்கட்டி கட்டியாக விழுகுது சாலிடாக, மண்டையை உடைக்கும், மண்டையில் விழுந்து மண்டை உடஞ்சிரும். அந்த மாதிரி தான் இருந்தது அது ஆலங்கட்டி மலை. அப்புறம் லைட்டாக தண்ணி இருக்கும், கொஞ்சம் சின்ன ஐஸ் கட்டியாக இருக்கும். குளிர் பிரதேசத்தில் அந்த மாதிரி பெய்யும். அது ஒரு டைப்பு. 4 வகை இருக்குது. புரியுதா? மழைப்பொழிவு. மேகத்தில் உள்ள நீர்த்துளிகள் பனிவொலி நிலையை அடையும் பொழுது, பனிவொலி நிலையை அடையணும்னா எத்தனை ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி, எத்தனை பர்சன்டேஜ், 100% ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. இப்போ ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி பார்க்கலாமா எவ்வளோன்னு? வெதர் ரிப்போர்ட்லாம் பார்க்குறீங்களா? இப்போது மொபைலில் வருமே, பார்க்குறீங்களா? புரியுதா? எல்லாம் தயவு செஞ்சு அப்ளை பண்ணுங்கள், ரெகுலராக மாற்றிக்கோங்க. அதுக்கு தான் அங்கே டிவிலே சொல்கிறான், மார்க் எடுக்கிறதுக்காக தயவு செஞ்சு படித்து தொலையாதீங்க. ஆமாம், அது வேஸ்ட்டு. அதுக்கு சும்மாவே இருந்துடலாம். போயிட்டு என்ன பண்ணுங்க, வீட்டில் போய் பிடிச்ச வேலையை பாருங்கள், டிவியை பாருங்கள், விளையாடுங்க, சினிமாவுக்கு போங்க, படித்து உங்கள் படிப்பு அந்த படிப்பு வந்து டுபாகூர் வேஸ்ட்டு. அங்கே வெப்பநிலையை குறிக்குது இதெல்லாம், சரியா? சேலத்தில் 33 டிகிரி செல்சியஸ் இருக்குது வெப்பநிலை. சரி, ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி எங்கடா அன்றைக்கி ஹியூமிடிட்டிலாம் காட்டுச்சு, ஃபுல் ஃபோர்காஸ்ட். அட் ப்ரெசண்டா ஹையஸ்ட்டு 33 டிகிரி செல்சியஸு, லீஸ்ட் டெம்பரேச்சர் 25 டிகிரி. எப்போ லீஸ்ட் டெம்பரேச்சர் ரெக்கார்ட் ஆகும்? இன்றைக்கி அதிகாலையில் ரெக்கார்ட் ஆகிருக்கும்.
4 மணி 5 மணிக்கு. ஒரு நாளுங்கிறது என்னது? நேற்று நைட்டு, அதான் இன்றைக்கி காலையில் 12 மணி. காலையில் 12 மணினது நைட்டு 12 மணி சொல்கிறேன். அதிலேருந்து அடுத்த நாள் 11:59. இதுதான் ஒரு நாள். லீஸ்ட் டெம்பரேச்சர் காலையில் சூரியன் வரதுக்கு முன்னாடி ரெக்கார்ட் ஆகிருக்கும். அன்றைக்கே பார்த்துருப்பேன். ஹையஸ்ட் டெம்பரேச்சர் இப்போ இந்த டைமில் ரெக்கார்ட். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பயங்கர ஹீட்டாக இருந்துச்சா, இப்போ தான் சில்னஸ் மாதிரி. ஏன்னா கொஞ்சம் நேரமாக க்ளவுட் இருந்ததுனால சில்னஸ் ஆகிருக்கு. 33 டிகிரி செல்சியஸ். எவ்வளோ சார் நவ்? சரி, ப்ரிசிபிடேஷனுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஹியூமிடிட்டி டுடே அப்படியேப்பா 86 டிகிரி வரை, 86% வரைக்கும் போயிருக்கு இன்னைக்கு. இப்போ டைம் என்ன? 4 மணிக்கு எங்கப்பா? டுடே 4 மணி எல்லாம் பார்க்கணும். ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொன்றும் காமிக்கிறானுங்க. நம்ம கண்டுபிடிக்கிறது விண்டு. ஹியூமிடிட்டி 49% இருந்திருக்கு. ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. டியூ பாயிண்ட் என்ன அர்த்தம்? எத்தனை டிகிரி செல்சியஸுக்கு வந்தாங்க மழை பெய்யும். இப்போ 33 டிகிரி செல்சியஸ் இருக்குது. 21 டிகிரி செல்சியஸ் குறைஞ்சதுன்னா மழை பெய்யும். அப்போ அந்த அளவுக்கு மேகத்தை மேலே தூக்கிட்டு போனால் மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு பெய்யவே பெய்யாது. 6 மணிக்கு மேலே வேணால் பெய்யலாம். அப்போ என்ன ஆயிரும்? வெப்பம் குறையுமா? இதே ஈரப்பதம் இருந்ததுன்னா ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அதிகமாகி மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு. அதில் சுளியர்னு வெயில் அடிச்சதுன்னா மேகம் மேலே ரைஸ் ஆச்சுன்னா மேலே போய் குளிர்ச்சி அடைஞ்சு மழை பெய்யும். தலையை சுத்தட்டும். குழம்புன குட்டையில் தான் மீன் பிடிக்க முடியும். ரைட். பொழிவினை நிர்ணய காரணிகள் என்ன டைப்பு? ஸ்னோஃபாலாக இருக்குதா, ஐஸ் கட்டியாக இருக்குதா, தண்ணியாக இருக்குதா, 2 கலந்து இருக்கா அப்படிங்கிற தீர்மானிக்கும். வெப்பநிலை, அந்த இடத்துல எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது, உயரம் எவ்வளோ ஹைட் இருக்குது, க்ளவுடு மேகத்தோட டைப்பு, வளிமண்டலத்தினுடைய நிலைப்பு, அட்மாஸ்பியர் கண்டிஷன்ஸ், பொழிவு செய்முறை. சரி, அதெல்லாம் சாரல் மலை, ட்ரிஸ்லிங் அப்படின்றமா லைட்டாக சின்ன சின்ன தூளாக மலை நல்லாவே பெரிய பெரிய தண்ணியாகவே விழுது. இதுவும் தண்ணி தான், இதுவும் தண்ணி தான். பனிப்பொழிவு, ஸ்னோஃபால் சாலிடாக விழுகுது. பனிப்படிவு அது ஒன்று. ஃப்ரோஸ்ட்டு சம்திங் வரும். தண்ணி ஐஸ் கட்டி 2 சேர்ந்து வரும். அடுத்தது ஆலங்கட்டி மலை. இப்படி பல வகை இருக்குது. இதை மட்டும் நான் சொல்லலை, மற்றெல்லாம் சொல்லிட்டேன். சாரல், ட்ரிசில், அதோட விட்டம் 0.5 மில்லிமீட்டருக்கு கம்மியாக இருக்கணும். எப்பயுமே தண்ணி என்ன பண்ணும்? வட்டமாக தான் இருக்கும். தண்ணியை தெளித்து விடுங்க, வட்டமாக தான் போய் விழுகும். என்ன காரணம்? ஃபிசிக்ஸ் முடித்தவங்க பாரு, வெரி குட், அப்பா சூப்பர். கைத்தட்டு ஒன்று கொடுங்க பார்ப்போம். பரப்பு இழுவிசை, சர்ஃபேஸ் டென்ஷன் கேட்பாங்க கேள்வியாக பார்த்துக்கோங்க. ரைட். அதோட அப்போ வட்டமாக தான் இருக்கும். அதோட இது என்ன? டயாமீட்டர், விட்டம் 0.5 மில்லிமீட்டராக இருக்கும். மில்லிமீட்டர்னா தெரியும்ல, சென்டிமீட்டர் இத்தனைக்கும் இருக்கும். அதை 10 ஈக்குவல் பார்ட்டாக போட்டிருப்பாங்க. அதில் பாதி ரொம்ப சின்னது, அதான் பூ விழுகிற மாதிரி இருக்குது. தண்ணி தான் அது. டயாமீட்டர் ரொம்ப கம்மியாக இருக்குனால அப்படி இருக்கும். நீர்த்துளியாக சீராக புவியை வந்தடையும் பொழுது அதில் சாரல் என அழைக்கின்றோம். சில நேரங்களில் சாரல் பனி மூட்டத்துடன் இணைந்து எதிரில் உள்ள பொருட்கள் காண முடியாத நிலையில் உண்டாக்குகின்றது. இந்த குளிர் பிரதேசங்களில் ஊட்டி, கொடைக்கானல், எல்லாம் இருக்குல்ல, பனி மூணு சாரல் லைட்டாக விழுந்துக்கிட்டு இருக்கும், மிஸ்ட்டு போயிட்டுருக்கும். அடுத்தது மழை. உறைநிலைக்கும் அதிகமான வெப்பநிலை காணப்படும் போது மழை பொழிவு. உறைநிலை வெப்பநிலை இருக்குல்ல, உறைநிலைக்கு அது என்னென்ன அர்த்தம்? 0 டிகிரிக்கு மேலே, டிகிரி செல்சியஸ்க்கு மேலே அங்கே வளிமண்டலம் இருக்குது. இப்போ இந்த க்ளவுட் வந்துட்டு என்ன ஆகுது? டியூ பாயிண்ட் அடைஞ்சிருச்சு, ரிலேட்டிவ் டென்சிட்டி 100 அடைஞ்சிருச்சு. அப்போ எக்ஸ்ட்ரா உள்ள தானே பண்ணும், கீழே கொட்டும். இங்கே தான் என்ன எப்படி இருக்குது? டெம்பரேச்சர் 0 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே தான் இருக்குது. அப்போ என்ன ஆகும்? தண்ணியாகவே கீழே வந்து கொட்டும். சாரலோட நீர் துளியோட சைஸ் என்ன ஆகும்? இங்கே பாருங்கள், விட்டம் 5 மில்லிமீட்டருக்கு மேல் காணப்படும். மலை துளியோட விட்டம் 5 மில்லிமீட்டர்னா எவ்வளோ? 1/2 சென்டிமீட்டர். அதுக்கு மேலே பெருசாக விழுவும். அதான்
புவியின் மிக அதிகமான இடங்களில் மழைப்பொழிவு கிடைக்கிறது. காற்றில் மிக அதிகமாக ஈரப்பதம் இருந்தால் மட்டுமே மழைப்பொழிவு ஏற்படும். ஈரப்பதம் இருந்தால் தான் என்ன ஆகும்? அதான் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி 100%. அப்போ ஈரப்பதம் அதிகமாகிடுச்சுன்னு அர்த்தம். ஆலங்கட்டி மலை, ஸ்லீட், தப்பு, எயில் ஸ்டோன், தப்பு தப்பாக போட்டிருக்கானுங்க. ஆலங்கட்டி மலை, எயில் ஸ்டோன். முழுமையாகவோ அல்லது பகுதியளவோ ஒளி புகும் தன்மையுடைய. ஓகேவா? எயில் ஸ்டோன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வெள்ளையாக இருக்கும். கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும், கொஞ்சம் வந்து கண்ணாடி மாதிரி இருக்கும். வெள்ளையாக இருக்கிற இடத்துல ஒளி புகலன்னு அர்த்தம். கண்ணாடி மாதிரி இருக்கிற இடத்துல ஒளி புகுந்து அந்த பக்கம் போயிடுச்சுன்னு அர்த்தம். அதாங்க சொல்கிறோம். சரியா? கண்ணாடி இருக்குது, அந்த பக்கம் உள்ளவன் நல்லா தெரிஞ்சான்னு அர்த்தம். ஒளி புகுந்து அவன் மேலே படுற ஒளி கரெக்டாக மேலே இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற ஒளி அந்த கண்ணாடி வழியாக புகுந்து வந்துருச்சு, அதனால தான் நமக்கு தெரியுறான். ஸோ அது ஒளி புகுதல். அதான் சொல்லியிருக்கான். முழுமையாகவோ பகுதியளவாக ஒளி புகும் தன்மையுடன் கூடிய மிக சிறிய பனி உருண்டை, பல்லட்ஸ், மலைப்பொழிவு. ஆலங்கட்டி மலை, இங்கிலீஷில் என்னது? எயில் ஸ்டோம். எயில் ஸ்டோம். ஸ்டோம்னா பயங்கரமான அந்த ஆலங்கட்டி மலை. எப்போ போயின்னா வெப்பச்சலன மலை இருக்குல்ல, அப்போ தான் உருவாங்க. அதனால் மே மாதம் நடக்கும் நம்ம ஊர்லலாம். இப்போலாம் ஆலங்கட்டி மலை பெய்யாது. வெயில் அதிகமாக இருக்கிறப்ப தான் நான் ஆலங்கட்டி மலை. ஏன் அப்படின்னு சொல்கிறேன், போக சொல்கிறேன். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டே வாங்க, கேள்வி கேட்டுகிட்டே இருங்க, பயந்து ஓடிடாதீங்க. நிறைய புதுசாக ரொம்ப நாள் கழித்து அது சயின்ஸ் விஷயம்லாம் நான் சொல்லுவேன், பயந்து ஓடிடாதீங்க தயவு செஞ்சு. இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. எத்தனாவது புக்கில் இருக்குது? அதில் இருக்குடா, நம்மளால் முடியாதா அப்படின்னு எடுத்துக்க. கேள்வி கேளுங்க, ரெகுலராக வாங்க, நான் சொல்கிறத செய்யுங்க. 6 மாதம் ஆகும் மாறுறதுக்கு. இப்போ எல்லா சப்ஜெக்ட் முடித்தோன்னா அப்புறம் தான் உனக்கு புரியவே ஆரம்பிக்கும். இதை முடிக்கலாம். ஸ்னோ. இப்போது இதான வளிமண்டலம், இது வழியாக தான் அந்த இது விழுகணும். இங்கே க்ளவுடு இங்கே இருக்குது. இந்த க்ளவுடு தான் இதில் தான் பனி விழும் நிலையை அடைஞ்சிருச்சு. இந்த க்ளவுடு எக்ஸ்ட்ரா ஒரு 10% என்ன இருக்குது அதுக்கிட்ட, கெப்பாசிட்டியோட அதிகமாக இருக்குது. அது கீழே போடுது. ஆனால் இந்த ஏரியாவில் டெம்பரேச்சர் எவ்வளோ சார் அப்படின்னாக்கா மைனஸில் இருக்குது. அப்போ நீராக இருக்குமா? அது ஸ்னோவாக விழுகும். நாங்கள் பனி விழும் நிலை அடைந்து விட்டது, டியூ பாயிண்ட் அடைஞ்சிருச்சு. பட் அந்த அட்மாஸ்பியரில் எப்படி இருக்குது? டெம்பரேச்சரு மைனஸில் இருக்குது. அப்போ கட்டியாகவே கீழே விழுகும், பூ மாதிரி விழுகும். கட்டியானா அந்த ஆலங்கட்டி மாதிரி விழுகாது, பூ மாதிரி விழுகும். ஸ்னோஃபால். உறைநிலைக்கு கீழ் நீர் சுருங்குதல் ஏற்படும் பொழுது மைனஸில் இருக்குது. அப்போ என்ன ஆகுது? டியூ பாயிண்ட் அடைஞ்சிருச்சு, கீழே விழுகுது. எக்ஸ்ட்ரா உள்ளதுன்னா அவன் கீழே விழுகும். ஏன்னா அவங்களும் சாலிடாக விழுகும், அது பஞ்சு மாதிரி விழுகும். பகுதியாகவோ முழுமையாகவோ ஒளிபுகா தன்மையுடன் காணப்படும் பனித்துகள்கள். பனித்துளி பார்த்திங்கன்னா வெள்ளையாக தான் இருக்கும், அதில் ஒளி புகாது. அதான் சொல்கிறாங்க. படிகங்களை பனி என்று அழைக்கின்றோம். இந்த படிகங்கள் ஒன்றோடொன்று மோதி பனி சீவல்களாக உருப்பெறுகிறது. ஸ்னோ ஃப்ளாக்ஸ் ஒன்றோட ஒன்று மோதி கொஞ்சம் பெருசாக மாறும். இப்படி பனி சீவல் மாதிரி பஞ்சாக மோதி ஒட்டிக்கும் பனி சீவல். அடுத்து கல்மலை தான் ஹெயில். என்னடா இது? கல் மாதிரி கிடையாது, தப்பு. இதுதான் ஸ்லீட்டு. முன்னாடி பார்த்தோம்ல, ஸ்லீட்டு தானே போட்டுருந்துச்சு. ஸ்லீட். ஹெயில் வந்து இங்கே போட்டுக்கோங்க, அதுக்கு ஸ்லீட்டு போட்டுக்கோங்க. தப்பாக போட்டிருக்கான். என்ன பாருங்கள், இங்கிலீஷில் கூட காட்டுற பாருங்கள். மாற்றி போட்டுருக்கான். ஸ்லீட்டுங்க இருக்கா? ஹெயில்ஸ் ஆர்டர் மாதிரி இருக்குது, அதை விட்டுருங்க. இங்கே வந்துடுங்க, இதுதான் கரெக்ட். நான் சொல்கிறது தான். இதுக்கு வந்து ஹெயில் போட்டுக்கோங்க, அதுக்கு ஸ்லீட் போட்டுக்கோங்க. கல்மாரி மலை.
கொஞ்சம் ஐஸ் கட்டி இருக்கும், இதாக இருக்கும். அந்த ஐஸ் கட்டி எப்படி ஃபார்ம் ஆகும் சார் அப்படின்னா, இடியுடன் கூடிய புயல், மழையுடன் கூடிய புயல் போது ரெண்டு இதை விட்டுருங்க. ஸ்லீட்டு இங்கிலீஷில் புரிஞ்சுக்கங்க, சொல்கிறேன் அப்படின்னா என்னன்ட்டு. புக்கை அவ்வளோ கேவலமாக எழுதியிருக்கிறானுங்க, என்ன பண்ணுறது. இப்போ பாருங்கள், இங்கே மேலே வந்துட்டு ப்ளஸ் டெம்பரேச்சர் இருக்குது, மைனஸில் கிடையாது, ப்ளஸில் இருக்குது வளிமண்டலம். இங்கே தான் அந்த க்ளவுடு இருக்குது, டியூ பாயிண்ட் அடையுது. அப்போ என்ன பண்ண, எக்ஸ்ட்ரா உள்ள H2O மாலிகுலை கீழே போட்டுரும். இங்கேருந்து தண்ணியாக வரும், இது வரைக்கும் தண்ணியாக வரும். இந்த லேயர் கீழே மைனஸில் இருக்குது டெம்பரேச்சர். இங்கேருந்து தண்ணியாக வந்துச்சா, மைனஸ் டெம்பரேச்சர் கூட வளிமண்டலத்தில் உள்ளே போகுது. அப்போ கொஞ்சம் தண்ணியில் என்னவா மாறும், ஐஸ் கட்டியாக மாறிடும். அப்போ கொஞ்சம் ஐஸ் கட்டி கொஞ்சம் தண்ணி ரெண்டு கலந்து கீழே விழும். எயில் ஸ்டோமா அப்படி தான் இருக்கும். எயில் ஸ்டோமானா ஒளி புகாதான் இருக்கும், இது ஒளி புகும். இதுக்கு பேர் தான் ஸ்லீட். நம்ம ஊரில் நடக்காது, குளிர் பிரதேசங்களில் நடக்கும். ஊட்டி, கொடைக்கானலில், இமயமலையில் அங்கெல்லாம் நடக்கும். சரியா, எனக்கு தப்பாக போட்டு வச்சுருக்கிறானுங்க. இங்கிலீஷில் சொல்கிறோம், காமிக்கிற பாருங்க என்ன. ஸ்லீட்டு refers to precipitation in the form of pellets made up of transparent and translucent. This precipitation is mixture of snow and rain. Snow, ice, solid part, இன்னொன்று ரெயின். அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் 8th இருந்தால் சொல்கிறேன், பார்க்கலாம். இது கல்மாரி மலைன்னா இது ஹெயில். கல்மாரி மலைனா ஹெயில். நம்ம ஊரில் நடக்குதில்ல, அது என்ன ஆகுனா, மே மாதம் பயங்கரமான சேலம் ஹீட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இங்கே உள்ள வளிமண்டலம் வேகமாக மேலே ரைஸ் ஆகும். சுற்றியில் உள்ள வளிமண்டலம் என்ன பண்ணுவோம், வேகமாக இங்கே ஓடியாந்து திரும்ப இதுவும் மேலே ஏறி போகுங்க. இது போக 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 க்ளவுட் என்ன ஆகும், பயங்கரமாக ஃபார்ம் ஆகிடும். திடீர்னு பயங்கர ஹைட்டுக்கு போயிடும். அப்போ இங்கேருந்து காற்று போயிட்டே இருக்கும், மேலே அந்த மேகத்தை தள்ளிக்கிட்டே இருக்கும், மேலே போகும், பெரிய பெரிய ஐஸ் கட்டியாக ஃபார்ம் ஆகிடும். டென்சிட்டி திடீர்னு ஐஸ் கட்டியாக மாறிடும், டென்சிட்டி அதிகம், மேலேருந்து கீழே போட்டோம். அப்படி பெரிய பெரிய பாறையெல்லாம் கொட்டியிருக்குது. எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு, சேலத்தில் அவங்க குழந்தையா இருக்கும் பொழுது இங்கெல்லாம் ஓட்டு வீடு தான். அப்போல்லாம் ஓட்டு வீடு இருந்தால் பெரிய விஷயம். டப்போ டப்போ டப்போன்னு விழுந்து அந்த குகை ஏரியா ஃபுல்லாக ஓட்டு வீடு தான். அதுவும் அந்த இப்படி வளையம் இந்த மாதிரி ஓடெல்லாம் போட்டிருப்பாங்க. எங்கள் வீடு வித்தியாசமாக இருக்கும். அது அப்படி மூங்கில் வரிசையாக அடுக்கி வச்சுருப்பாங்க, நேராக. அதுக்கு மேலே ஓடு அடுக்கி வைப்பாங்க. மூங்கில், கல் மூங்கில் இருக்குல்ல, அது வேறு மாதிரி இருக்கும். அந்த விழுந்து ஐஸ் கட்டி இவ்வளோ பெருசு பாறை பாறையாக விழுந்து எல்லா வீட்டோட கூரை என்ன ஆயிடுச்சு, நொறுங்கி போச்சு. அவ்வளோ பெருசுலாம் விழுகும். நம்ம வேணால் மிஞ்சி போனால் அவ்வளோ பெருசு பார்த்துருப்போம். எல்லாருமே பார்த்துருக்கீங்களா ஆலங்கட்டி மலை, அந்த மாதிரி. அப்போ அதுதான் உயிர் சேதம். அந்த இவ்வளோ பெரிய பாறை விழுந்தா என்ன ஆகும், தலையில் அங்கேயே சாக வேண்டியது தான். துளுண்டு கல் இவ்வளோ பெருசு விழுந்தா பட்டார் பட்டாருங்க வண்டி. அம்மா தானே அலைஞ்சிருக்கீங்களா ஆலங்கட்டி மலை? ஏன், சரி பார்ப்போம். மொமெண்டம், அதுக்கு பேர் தானது மொமெண்டம் இங்கிலீஷில். மொமெண்டம் தமிழில் என்ன, ஃபிசிக்ஸில் பார்ப்போம். உந்தம், உந்தம். மொமெண்டம்னா என்னது, உந்தம். சரி, அதே மாதிரி வரும், பார்ப்போம் ஃபிசிக்ஸில். அவ்வளோதான். இதை முடிச்சிடலாமா, மலையை முடிச்சிடலாமா? எவ்வளோ இருக்குது மலை? அது ஈரப்பதம் பார்த்துட்டு தான் மலையை போடணும். அவன் பின்னாடி போட்டு வச்சுருக்கிறான். சரி, ஈரப்பதம் நான் நடத்திட்டேன். சரியா, மலை பொழிவில் 3 வகைங்க. இப்போ பார்த்தது என்னது, தண்ணியாக விழுகுதா, ஐஸ் கட்டியாக விழுகுதா, தண்ணி ஐஸ் கட்டி கலந்து விழுகுதான்னு பார்த்தோம். அதில் 4 டைப்பு. டியூ பாயிண்ட் அடைஞ்ச உடனே அங்கே இருக்கக்கூடிய வளிமண்டல வெப்பநிலையை வச்சு
அது தண்ணியாக விழுகும், ட்ரிஸ்லிங் இருக்கும், சைஸை வச்சு தண்ணியிலே 2 மலைச்சாரல் மலை 0.5 மில்லிமீட்டருக்குள்ளே இருந்தாக்கா சாரல், 5 மில்லிமீட்டருக்கு மேலே இருந்தால் மலை. சரியா? வெப்பச்சலன மலைனால என்ன ஆலங்கட்டி மலை அது பார்த்தோம். அப்புறம் பனி விழும் நிலை அடையும் பொழுது வளிமண்டலத்தில் டெம்பரேச்சர் ஃப்ரீசிங் பாயிண்டாக இருந்ததுன்னா ஸ்னோஃபால் குளிர் பிரதேசத்தில். அதே குளிர் பிரதேசத்தில் மேலே உயர் வளிமண்டல அடுக்கு அபோவ் ஃப்ரீசிங் பாயிண்டில் இருக்குது, தரையை ஒட்டின வளிமண்டல அடுக்கு பிலோ ஃப்ரீசிங் பாயிண்டில் இருக்குது. அப்போ அங்கேருந்து வரும்பொழுது தண்ணியாக வரும், தரையிலேருந்து விழுகிறதுக்குள்ளே என்ன ஆயிரும், ஐஸ் கட்டியாக மாறும், தண்ணி ஐஸ். அது குளிர் பிரதேசத்தில் 4 பார்த்தோம். சரியா? என்ன ஷேப்பு என்ன வடிவத்தில் வந்து விழுகுது, என்ன ஸ்டேட்டில் வந்து விழுகுதுன்ற அடிப்படையில். இது வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் ரெயின்ஃபால் அப்படிம்பாங்க. இந்த ப்ரிசிபிடேஷன் நடக்குன்னா என்ன பண்ணணும், வளிமண்டலத்தை மேலே தூக்கிட்டு போகணும். சரியா? மேலே தூக்கிட்டு போனால் தான் என்ன ஆகும், டெம்பரேச்சர் குறையும், டியூ பாயிண்ட் அடையும், எக்ஸஸாக உள்ள தண்ணியே கீழே அதுக்கு கீழே போகணும் H2O மாலிகுல. அப்படி யார் மேலே தூக்கிட்டு போகிறாங்க அப்படின்ற அடிப்படையில் ரெயின்ஃபாலை 3 டைப்பாக பிரிப்பாங்க. வெப்பச்சலன மலை. வெப்பச்சலனம் பார்த்தோம்ல, பேசின கதையே தான், அரைச்சமாவே தான், புரிஞ்சுக்கிட்டால் திரும்ப திரும்ப அங்கே தான் போகணும். மே மாதம் நடக்கும், எப்போ வேணாலும் நடக்கும் வெப்பச்சலன மலை. எல்லாம் கலந்து மழை பெய்யும். சூரிய ஒளி தரையில் படுது, தரை ஹீட் ஆகுது, தரை வெப்பத்தை வெளிப்படுத்துது. இங்கே உள்ள வளிமண்டலம் என்ன ஆகுது, H2O மாலிகுல் க்ரீன் ஹவுஸ் கேஸ்லாம் வெப்பத்தை எடுத்துகிட்டு மேலே ரைஸ் ஆகும். மேலே போக போக குளிர்ச்சி அடையும், H2O மாலிகுல் மட்டும் க்ளவுடாக ஃபார்ம் ஆகி மழையாக கொடுக்கும். அப்புறம் காற்று சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும், இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். இந்த ப்ராசஸ் எவ்வளோ தூரம் நடக்குதோ அவ்வளோ தூரம் என்ன ஆகும், க்ளவுடு ஃபார்ம் ஆகி அந்த H2O மாலிகுல் என்ன ஆகும், கீழே கொட்டிக்கிட்டே இருக்கும். அதுதான் வந்து என்ன ஆகும், மழை பெய்யக்கூடிய நேரத்தை தீர்மானிக்கும். இது மே மாதம் நம்ம ஊர்லாம் நடக்கும். பேர் வெப்பச்சலன மலை. இப்போ கூட நடக்கலாம். தமிழகத்தில் அவன் சொல்லுவான், அங்கங்கே வெப்பச்சலன மூலம் மழை பொழிவு ஏற்படும் அப்படின்னு. ஏன்னாக்கா இங்கே பாருங்கள், நேற்று வந்துருக்கணும், அப்போ தான் புரியும். மவுண்டைன் இது கேரளா பக்கம், காற்று வந்து மலையில் மோதுது, மேலே ரைஸ் ஆகுது, ரைஸ் ஆகும்பொழுது இங்கே க்ளவுடு ஃபார்ம் ஆகி இங்கே மழை பொழிக்கணும். இது காற்று முக திசை கேரளா. கேரளாவில் இந்த மழை பொழிவுக்கு பேர் என்னதான், மலை தடை மலை. மழை தடுப்பதனால் கேரளாவில் மழை கொட்டுது, அதனால் அதுக்கு பேர் மலை தடை மலை. இது ஒரு டைப் ஆஃப் ரெயின்ஃபால். மலை தடை, இந்த லா மலை தடை மலை, மவுண்டெயின். ஓரோனா மலைன்னு அர்த்தம், ஓரோஜீனிக் ரெயின்ஃபால். கேரளாவில். தமிழ்நாட்டுக்கு என்ன ஆயிரும், கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். கீழே வர வர என்ன ஆகும், வெப்பம் அதிகமாகும், இப்படி போகும், மழை பெய்யாது. இப்போ தமிழ்நாட்டில் இங்கே வெப்பம் அதிகமாக இருந்துன்னு வச்சுக்கோங்க, தரையில் படுது, தரை ஹீட்டாகி வெப்பத்தை கொடுக்கும், இங்கே இந்த வளிமண்டலம் மேலே ரைஸ் ஆகும், அப்போ க்ளவுடு ஃபார்ம் ஆகி மழை கொடுக்கும். அதனால் தமிழ்நாட்டில் அங்கங்கே வெப்பச்சலன மழை பெய்யும். இந்த டைமில் மே மாதம்லாம் வெப்பச்சலன மழை தான். சரியா? ரைட். அந்த மாதிரி 2 டைப் மழை பார்த்துட்டோம். மழை தடுக்கிறதுனால மேலே ரைஸ் ஆகி காற்று முக திசையில் என்ன ஆகுது, க்ளவுடு ஃபார்ம் ஆகி மழை கொட்டு. கேரளாவில் அதான் மழை கொட்டுன்னு கொட்டுது. மேற்கு தொடர்ச்சி மலையின் மேற்கு பக்கம். தமிழ்நாட்டில் மழை பெய்யாது, மரத்தை வெட்டிட்டான், அதை வெட்டினா கதையாக விட்டு அடிப்பான், அதெல்லாம் நமக்கு தெரியாதனால. ஏன் தமிழ்நாட்டில் மழை இல்லை, நம்மளுது வந்து லீவேர்ட் சைடு, காற்று முக எதிர் திசையில் இருக்கும், காற்று கீழே இறங்கிடும், மழை பெய்யும். அதே சேலத்திலலாம் மழை பெய்யுதா, அங்கங்கே சேலம் திருவண்ணாமலை அங்கெல்லாம் மழை பெய்யும், ஏன்னா அங்கங்கே மவுண்டெயின்ஸ் இருக்குது. இங்கேருந்து இறங்கி வருதில்ல, அப்படியே இந்த மலையில் மோதி மேலே ரைஸ் ஆகும், மழை கொட்டும், அப்படியே திரும்ப இறங்கி அப்படி போகும். புரியுதா? அதே அங்கெல்லாம் அப்படி மழையே கிடையாது. அந்த பக்கம் ராமநாதபுரம் அங்கெல்லாம் மழை இருக்காங்க, மழையை பார்க்க முடியாது, வெயில் மண்டையை புழங்கும். அதேமாரி தஞ்சை டெல்டாவும் அதே கதை தான். காவிரி ஆறு ஓடுறதுனால அது செழிப்பாக இருக்குது. இல்லை அங்கே போய் பாருங்கள், வெயில் மண்டையை பொழந்துக்கிட்டு இருக்கும், தாங்க முடியாது. உங்கள் ஊரில் வெயில் அதிகம் தானம்மா, மண்டையை பொழக்கும். இங்கே நம்ம சேலம் பாருங்கள், இருக்குது. நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கோம் ஒன்று, இன்னும் நம்மளை சுற்றிலும் மவுண்டெயின்ஸ், அதில் மோதி மேலே ரைஸ் ஆனால் கீழே போகும்பொழுது மேலே ரைஸ் ஆகும்பொழுது க்ளவுடு ஃபார்ம் ஆகி ஜில்லு ஜில்லுன்னு சூரிய ஒளி வராமல் தடுக்குது.
அப்போ மலைகள் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். இதெல்லாம் பார்த்து தான் அந்த கிளைமேட்டை தீர்மானிக்கணும். ரைட், 2 பார்த்தோமா? 2 பார்த்துட்டோம். வெப்பச்சலன மலை பார்த்தாச்சு, மலை தடுப்பு மலை பார்த்தாச்சு. சூறாவளி மலை முன்னாடி பேசியாச்சு. கடலில் சூறாவளி ஃபார்ம் ஆகுது, நடுவில் லோ ப்ரெஷர், சுற்றில ஹை ப்ரெஷர். கடலில் தான் அந்த காற்று வீசி மையத்தை அடையிறதுக்காக வருவாங்க. அப்போ கடல் பரப்பில் இருக்கக்கூடிய தண்ணிலாம் உறிஞ்சிக்கிட்டு வந்து மேலே ரைஸ் ஆகி அந்த க்ளவுடு அங்கே எங்கே ஃபார்ம் ஆகும்? கடலில் ஃபார்ம் ஆகிற அந்த க்ளவுடு அப்படியே காற்றுனால என்ன ஆகும்? இழுத்துட்டு நம்ம ஊர் பக்கம் சேலம் பக்கம்லாம் வந்து அங்கேருந்து அது அப்படியே உள்டாவாக இருக்கும். இதான் தமிழ்நாடுன்னு வச்சுக்கோங்க. இங்கே தான் ஃபார்ம் ஆகுது. இங்கேருந்து அந்த க்ளவுடு வரும். கடற்கரை வரலாம் மழை கொட்டுன்னு கொட்டும், வெளுத்து வாங்கும். அப்படியே நம்ம ஊர்லாம் ரொம்ப தூரம் இருக்குது. அங்கேருந்து வர என்ன ஆயிரும்? அதில் உள்ள ஈரப்பதம் குறைஞ்சிட்டே வந்துடும். இப்போ ஒரு ஓட்ட வாளியில் தண்ணி தூக்கிட்டு வாங்களே, தண்ணி எடுக்கிற இடத்துல வரும்பொழுதே நம்ம தண்ணி நிறையா அடிக்கும். அதான் இதெல்லாம் அப்படியே வர என்ன ஆயிரும்? தண்ணி குறைஞ்சிட்டே வரும். நம்ம சேலம்லாம் கம்மியாக தான் மழை பொழியும். உடனே சொல்லுவானுங்க, நம்ம சேலம் தாங்க சேஃப்டிங்க. என்னையான்னு கேட்டாக்கா, சுற்றிலும் மழை இருக்கிறதுனால புயலே அடித்தாலும் நம்ம ஊர் பக்கம் வரமாட்டேங்குது, நிலநடுக்க வந்தாலும் நம்ம ஊருக்கு வரமாட்டேங்குதுன்னு கதை விடுவானுங்க. ஆமாவா? சேலத்துக்காரனுங்க விடுவானுங்க டான்ஸ். அடா கூமுட்டைங்களா அப்படின்ட்டு. அவனு போய் நான் இவ்வளோ கதையை எங்கே போய் சொல்கிறது? நிலநடுக்கத்துக்கும் சுற்றிலும் மழை இருக்கிறதுக்கு சம்மந்தமே இல்லை. ஆமாவா? நிலநடுக்கம் எங்கே வரும்? பிளேட் பவுண்ட்ரியில். நம்ம பிளேட் பவுண்ட்ரி விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்குது, அதனால் வராது. புயல்னாலையும் நமக்கு பிரச்சனை இல்லை. ஏன்? கடல்லேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிறோம், அங்கே தான் மழை கொட்டுங்க போய். இதுதான் ரியல் சயின்ஸ், உண்மையான அறிவு. இந்த சமூகம் உனக்கு கற்றுக் கொடுத்துருக்கெல்லாம் பொது அறிவு, முட்டாள்தனமானது. அதனால தான் புத்தரும் மகாவீரனும் 2500 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? அறிவை வளர்த்துக்குன்னு சொல்லலை, உன்ட்டையும் அறிவு தான் இருக்குது, எல்லாம் டுபாக்கூர் அறிவாக சொல்லி வச்சுருக்கிறானுங்க. அதோட உண்மையெல்லாம் தெரிஞ்ச என்ன பண்ண, அதான் இதெல்லாம் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டது. எவிடன்ஸோட எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி 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 நிரூபிக்கப்பட்டது. இதுதான் உண்மையான அறிவு. அதான் புத்தர் மகாவீரரும் 2500. ஏன்னா பொய்யான அறிவை வச்சு அவங்களெல்லாம் ஏமாற்றிட்டு தெரிஞ்சானுங்க வட இந்தியாவில். நல்ல வார்த்தையே சொல்லிட்டு, உண்மையான அறிவு, நல்ல அறிவு, குட் நாலேஜ், ரைட் நாலேஜ் அப்படிம்பாங்க. உண்மையான அறிவு. சரியா? அது இதுக்கு பண்ணுங்கள், அதை அப்ளை பண்ணுங்கள் லைஃப்பில். சரி, அதெல்லாம் படித்து பார்த்துடலாமா? வெப்பச்சலன மலை, 4 மணி மலைன்னு சொல்லுவாங்க. எப்போ இருக்கும் வெப்பம் அதிகமாக? 3 to 4. அப்போ தான் டெம்பரேச்சர் அதிகமாக, வளிமண்டலம் மேலே ரைஸ் ஆகும், க்ளவுடு ஃபார்ம் ஆகி கொட்டும். மே மாதம். வருஷம் ஃபுல்லாக 4 மணி மலை எங்கே பெய்யும்னு பார்த்தோம்? பூமத்திய ரேகை பகுதியில் வருஷம் முழுவதும் ஆங்கிள் ஆஃப் சன்லைட் அதிகம், டெய்லி மழை கொட்டிக்கிட்டே இருக்கும். இந்த அவனுங்க ட்ராவலர்ஸ்லாம் போய் யூடியூப் சேனலில் போகிறானுங்க பாருங்கள், அங்கே டெய்லியும் பெய்யுதுங்க அப்படிங்க கதையாக வந்து ஒரு அப்படி கதையெல்லாம் ஒன்றும் இல்லை, இதுதான் கதை. அங்கே ஆங்கிள் ஆஃப் சன்லைட்டு அதிகமாக இருக்கும் வருஷம் ஃபுல்லாக. ஸோ டெய்லி மழை பெய்யும். மழை பெய்யலைனா தான் ஆச்சரியம். அப்போ வளிமண்டலத்தில் ஈரப்பதம் எப்படி இருக்கும்? தரையில் விழுகுதில்ல, மண் ஈரமாக இருக்குமா? வெயில் அடிக்குதா? ஆவியாக எங்கே போகும்? ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். திரும்ப என்ன ஆகும்? வெயில் ஏறிக்கிட்டே இருக்கும். திரும்ப இதான ஆகும்? வளிமண்டலம் ஹீட் ஆகி மேலே ரைஸ் ஆகும், கூலாகி கொட்டும். இதான் செய்யும். சரியா? அப்புறம் பகல் பொழுதின் பொழுது சூரிய கதிர்வீச்சினால் புவி மேற்பகுதி அதிகமாக வெப்பமடைகிறது. தரையை தான் சொல்கிறேன். இந்த கதையெல்லாம் சொல்லியாச்சு. இதோட இது வரைக்கும் பார்த்ததோட எல்லாம் கூட்டு. புவி மேற்பரப்பில் உள்ள காற்று வெப்பமடைவதால். ஓகேவா? தரை ஹீட் ஆகுது, வெப்பத்தை வெளியிடுது. காற்றுனானது வளிமண்டலம், காற்றுன்னு சொல்கிறான் முட்டா பைய. வளிமண்டலம் வெப்பமடைஞ்சு மேலே ரைஸ் ஆகுது. மேலே போக குளிர்ச்சி அடையும். H2O மாலிகுலாம் நீராவி சுருங்குதல் ஏற்பட்டு மழையாக கொட்டும். காற்று வெப்பமடைவதால் விரிவடையுது. அதான் மேலே ரைஸ் ஆகும், மேலே போக விரிவடையும். மேலெலும்புகிறது, விரிவடை. சரி, விரிவடைவதால் மேலெலும்பு. சரி, அதுதான் ஹீட். ஆனால் மாலிகுலாம் தள்ளி தள்ளி போகும், டென்சிட்டி குறையதான் மேலே போகும். மேலே போகப்போ நான் குளிர்ச்சி அடையும், சுருங்கும், கீழே கொட்டு. நல்ல கேள்வி. இதெல்லாம் நான் கொஸ்டினில் கேட்குறேன். அங்கே வெப்பச்சலன காற்றோட்டம். வெப்பச்சலன காற்றோட்டம்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒன்று ஹீட்டு கிடைக்குது, ஹீட்டான பொருள் மேலே போய்
மேலே போக குளிர்ச்சி அடைஞ்சு திரும்ப ரவுண்ட் அடித்து என்ன பண்ணும், கீழே வரும். இதான் வெப்பச்சலனம். எங்கே நடக்குது இது? வீட்டில் பாத்திரம் சமையல் பண்ணுறோம்ல, பாத்திரம் அதில் நடக்கும். கீழே இருந்து மேலே வரும் பாருங்க, எல்லாம் அரிசிலாம் மேலே வந்துட்டு கீழே போகும், மேலே வந்துட்டு கீழே போகும், மேலே வந்துட்டு. அது மாதிரி வேறு எங்கே பார்த்தோம்? அஸ்தினோஸ்பியரில் போய் பாருங்கள். இன்றைக்கி பார்த்துருக்கியாமா அதெல்லாம்? தீபிகா சார் குக்கரில் சமைக்கிறாங்க சார். ஆமாவா? சரி பார்ப்போம். குக்கரை போய் திறந்து பார்த்துறாது, அவ்வளோதான், மூஞ்சிலாம் கிழிஞ்சிட்டு போயிடும். சரி, மேலே சென்று வெப்பச்சலன காற்றோட்டம் உருவாகிறது. மேலே சென்று காற்று குளிர்ச்சி அடைந்து சுருங்கி மேகங்கள் உருவெடுத்து மழையாக பொழிகிறது. இது வெப்பச்சலன மழை. இங்கிலீஷில் கன்வெக்ஷன் கரண்ட் இதுக்கு பேர். கன்வெக்ஷன், டியூ டு கன்வெக்ஷன் கரண்ட் rain occurs. So that rain is called as convection rainfall, convection rain. சரியா? வெப்பச்சலனத்தினால் வளிமண்டலம் மேலே எழுந்து நீராவி சுருங்குதல் ஏற்பட்டு மேகங்கள் உருவாகி மேகம் மழை பொழிவாக கீழே வெளிகிறது. அதனால் அதுக்கு பேர் என்னது? வெப்பச்சலன மழை. இந்த வார்த்தை அடிக்கடி டெய்லி நியூஸில் வாசிப்பான் பாருங்கள். அதெல்லாம் தெரியாமல் காதில் வாங்கி போயிட்டே இருக்கேன். அதாவது வெப்பச்சலனம், மழை பெய்யுது அவ்வளோதான். அடுத்தது அப்படின்னா என்ன, இதான் தெரிஞ்சுக்கங்க. கற்றுக்கிட்டு போய் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, அல்லது வயசான கிழவி யாராவது கேட்டாங்கன்னு சொல்லிக் கொடுங்க, அவங்களாம் கேட்பாங்க. இந்த நடுவில் உங்கள் தரத்தை ஆளுகிட்டலாம் சொல்லிக் கொடுத்தனா பெரிய போடான்ட்டு போயிடுவான், எவனும் கேட்க மாட்டான். அந்த மாதிரி டுபாவுக்கு கொடுங்க இவனுங்கெல்லாம். சரி, யாராவது 1-2 பேர் இருப்பான் கற்றுக்கிறதுக்கு, உண்மையிலே சொல்லிக் கொடுறின்னு கேட்பாங்க. அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. எல்லாத்தையும் கற்றுக் கொடுனா உன்னைய விட பைத்தியக்காரன் அவனும் இல்லை. சரியா? சரி சார், நீங்கள் சார்னு கேட்டுறாதீங்க. இங்கே என் வேலை அதுதான். கற்றுக்கிறவங்க கற்றுக்காதான் கிளம்பி போயிட்டே இரு, எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. சரியா? ஒரு ஆள் இருந்தாலும் நான் கத்திக்கிட்டு தான் இருப்பேன். அடுத்தது, நிலநடுக்கோட்டு பகுதியில் மாலை வேளையில் அடிக்கடி நிகழ்கிறது. அடிக்கடிலாம் இல்லை, டெய்லி நிகழும். நம்ம ஊரில் மே மாதத்தில் நிகழும், வெப்ப காலத்தில் நிகழும். அடுத்தது, மேலும் வெப்பமண்டலம், துணை வெப்பமண்டலம் மற்றும் மித வெப்ப மண்டலங்களில் கோடை காலங்களில் இவ்வகையான மழை பொழிகிறது. வெப்பமண்டலம், துணை வெப்பமண்டலம்னா அந்த 23 டிகிரி தாண்டி. சரியா? அப்புறம் மித வெப்ப மண்டலம், அங்கெல்லாம் நடக்கும். குளிர் மண்டலத்தில் நடக்காது, அங்கே தான் வெப்பமே வராதே, வெப்பச்சலனத்துக்கு வேலையே இல்லை. சூறாவளி, வளிமுகம் மலை. சூறாவளிக்கு வளிமுகமா? வலினா அந்த வளிமண்டலம் தானே, லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் அந்த மாதிரி மேலே போகுது. லோ ப்ரெஷர், இதான் லோ ப்ரெஷர் சென்டரில் காற்று மேலே தப்பாக போட்டிருக்கான். வளிமுக வலிங்கிறது தப்பு. நடுவில் லோ ப்ரெஷர் எதுவுமே இருக்காது, சுற்றியில் வரும், ரவுண்ட் அடிக்கும். இந்த இடத்துல தான் மேலே ரைஸ் ஆகும், இங்கே ஓட்டையாக தான் இருக்கும், மழையே இருக்காது இங்கே. அதான் ஐ, சூறாவளி ஐ. இப்படி மேலே ரைஸ் ஆனதெல்லாம் நான் மேலே போனோன்னு வச்சுக்கோ, நம்மளுக்கு க்ளவுடாக ஃபார்ம் ஆகி 4 பக்கம் போயிட்டே இருக்கும், அந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம். அப்போ நம்ம ஊர் பக்கம் இதான் கடற்கரைன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஊர். அப்போ கிராஸ் ஆகும்பொழுது இங்கே மழை கொட்டும். இங்கே நல்லா கடலில் தான் நிறையா மழை பொழி இருக்கும். இந்த ஐ இருக்குல்ல, சூறாவளி அங்கே ஒன்றுமே பெய்யாது. அங்கே வளிமண்டலம் மேலே ரைஸ் ஆகிட்டே இருக்கும். சரி, மேலே இருந்து கீழே இறங்கிட்டோம் வளிமண்டலம். அங்கே கப்பல் போயிடுச்சுன்னா சேஃபு, வெளியில் இருந்தால் பிரச்சனை. இங்கே இருந்தால் காற்று வரும் இல்லையா, கரையை விடுறது. இங்கே இருந்தால் லோ ப்ரெஷரை பிடிக்கிறதுக்கு வரும். கற்பனை பண்ண ட்ரை பண்ணுங்கள், முடியலன்னு விட்றாதீங்க. அடர்த்தியான காற்றுத்திரள் ஒருமுகப்படுத்தப்பட்டு பின்பு மேல் நோக்கி, ஒரு முகம்னா ஒரு இடத்துல வந்து குமியுது, மேல் நோக்கி எழும்புது. வெப்பம் மாறா நிலையினால் சென்று குளிர்ச்சி அடைந்து பொழிமலை சூறாவளி மலை பொழி. சூறாவளினால் வெப்ப மற்றும் மிதவெப்ப மண்டலம் பார்த்தோம் இல்லையா, வெப்பமண்டல சூறாவளி, மிதவெப்ப மண்டல சூறாவளி. மிதவெப்ப மண்டல சூறாவளிக்கு இன்னொரு பேர் என்னது, எக்ஸ்ட்ரா டிராபிக்கல் சைக்ளோன் அப்படின்னு சொல்லிட்டு. வடாரை காலத்தில் சைக்ளோன் எப்படி ரவுண்ட் அடிக்கும், ஆன்டி கிளாக் வைஸ். ரைட். வெப்பக்காற்றும் குளிர்காற்றும் சந்திக்கும் எல்லையில் நீராவி சுருங்கி மழைப்பொழிவை தருகின்றன. இது எங்கே, மிதவெப்ப மண்டலத்தில். மிதவெப்பம் பார்த்தோம்ல அங்கே. அது
மலை தடுப்பு மலை ஓரோஜினிக். இப்போ கேரளாவில் கொட்டுறது, ஏற்காட்டில் கொட்டுறது இதெல்லாம் மலை தடுப்பு மலை ஓரோஜினிக். ஓரோனா மலைன்னு அர்த்தம். மலை தடுப்பு மலை நிலத்தோற்ற மலை எனவும் அழைக்கப்படுகிறது. அங்கே மவுண்டைன் இருக்கிறதுனால தானே அதுக்கு மழை பெய்யுது. மவுண்டைனுங்கிறது நிலத்தோற்றம், அதான் சொல்கிறான். நீரப்பதம் மிகுந்து வீசும் காற்று மலைச்சரிவில் தடுக்கப்பட்டு மேல் நோக்கி எழுகிறது. இவ்வாறு எழுந்த பின்னர் மேலே போதா, மேலே போப்பானா காற்று குளிர்விக்கப்பட்டு சுருங்கி மழைப்பொழிவை தெரிகிறது. இவ்வாறு பெறப்படுகின்ற மழைப்பொழிவு மலை தடுப்பு மழைப்பொழிவு ஓரோஜினிக் ரெயின்ஃபால். காற்று மோதும் பக்கம் கேரளா இதெல்லாங்க, இதெல்லாம் நம்ம ஊர். இறங்குதா கீழே இறங்கிடும். கீழே வர வர என்ன வெப்பம் அதிகரிச்சு ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி குறைஞ்சி போய் மழை பெய்யாது. முடிஞ்சால் என்ன பண்ணணும், இங்கே உள்ள ஈரப்பதத்தையும் உறிஞ்சி எடுத்துகிட்டு போயிடும். ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி குறைஞ்சிருச்சுல்ல, இங்கே உள்ள ஈரப்பதத்தையும் உறிஞ்சி எடுத்துகிட்டு போயிடும். ட்ரையாக இருக்கும். அதான் ராமநாதபுரம் இந்த எல்லாமே அப்படியே தான் இருக்கும். காற்று வீசும் திசையை நோக்கி உள்ள மலைச்சரிவு காற்று மோது பக்கம் விண்வேர்ட் சைடு. இப்பகுதி அதிக மழை பொழிவை பெறுகிறது. காற்று வீசும் திசைக்கு எதிரில் உள்ளது என்னது, காற்று மோதா பக்கம். யார், தமிழ்நாடு. இதெல்லாம் கேள்வியாக கேட்கணும், கேட்டால் தானே சிந்திப்பானுங்க. மொக்கையாக கேட்டுட்ருக்கிறானுங்க உட்காந்துட்டு. இப்போது மிக குறைந்த அளவே மழை பொழிவு பெறுகிறது. அதெல்லாம் மழை பொழிவே இருக்காது. அதனால் மலை மறைவு ரெயின் ஷேடோ ரீஜன் தமிழ்நாடுலாம். கேட்டால் மரத்தெல்லாம் வெட்டிட்டான், கேரளாவில் மழை கொட்டுது, அங்கே மரம் வெட்டலை சொல்லிட்டுறானுங்களா இன்னும். அது கிடையாது, அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. நம்ம எங்கே இருக்கோம், லீவேர்ட் சைடில் இருக்கோம். காற்று மோதா எதிர்பக்கம், அவன் காற்று மோதக்கூடிய பக்கம். அதான் காரணம். இது தெரியாதனால இல்லாத கதையெல்லாம் விட்டு சொல்கிறான். இப்படி விரலை வச்சு நீ கும்பிட்டினா உனக்கு செல்வம் கூடுன்னு சொல்கிறான்ல, அந்த மாதிரி கதை தான் இதுவும். இப்படி விரலை வச்சுட்டு சாமி கும்பிட்டினா உனக்கு செல்வம் மகாலட்சுமி கொட்டுவா, குபேரம் விரல், அதுதான் குபேர முத்திரா, முத்திரை முத்திரா அப்படிமா. இந்த முத்திராவை இந்த முத்திராவையுமா, ஒரு முத்திராவும் இல்லை, இதான் முத்திரா. அது மாதிரி தான் கட்டுக்கதை இதுவும். ஏன் புக்கில் உள்ளதை நம்ம புரிஞ்சு படிக்கலை, சரியா? பழைய நம்மளும். ஆனால் அந்த தன்மை இருந்துச்சு, அது கெடுத்து விட்டானுங்க. இந்த ஸ்கூலில் போய் கெடுத்து விட்டானுங்க. கேள்வி கேட்கக்கூடாது, ஏன்னா அவங்களுக்கும் தெரியாது, அது வேற. சரியா? ஆமாம், மலை மறைவு பிரதேசம். அவ்வளோதான். இந்தியாவில் அதிக மழை பெறும் இடம் மவுசின்ரம். பூர்வாஞ்சல் மலையில் காற்று மோது பக்கம் அமைந்துள்ளது. ஆனால் இம்மலையின் காற்று மோதா பக்கம் அமைந்துள்ள ஷிலாங் மிகவும் குறைந்த அளவே மழையை பெறுகிறது. இதே போன்று மும்பையும் பூனாவும். கேள்வி இதெல்லாம் கேட்டிருக்காங்க. அவன் சொன்னாலே 2 இடம் இங்கே பாருங்க, இதான் மேற்கு தொடர்ச்சி மலை. கவனிக்கணும், புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். கவனிக்கணும்னா இங்கே மட்டும் கவனிக்கிறது மட்டும் சொல்ல நான். இதான் மும்பை. மழை கொட்டி தீக்குதாங்க, ரோட்டில் வெள்ளம் போயிட்டுருக்கு, நியூஸ் வருதா? இங்கே இருக்குது அது. காற்று இங்கே தான் வீசிட்டு தென்மேற்கு பருவம். அதனால் கோவா அதேமாதிரி. இங்கே பாருங்கள், கர்நாடகாவில் இங்கே ஒரு இது இருக்கும், பள்ளம் இருக்கும், அதில் உள்ள பூந்து இங்கெல்லாம் மவுண்டெயின். அங்கே கொட்டுறது தானே அது குடகு மலை. அங்கே கொட்டி தானே அது அப்படியே காவிரி ஆறு ஒடியாக இருக்கும். மவுண்டெயின் ஃபஸ்ட் நாள்லேருந்து நடத்திருப்பேன், போய் பாருங்கள். பூனா இங்கே இருக்குது, பக்கத்தில் தான், ஒரே லேட்டிடியூடு தான். பூனாவில் மழை பெய்யல, மும்பையில் மழை கொட்டுது. என்ன காரணம்? மும்பை எங்கே இருக்குது? விண்வேர்ட் சைடு, காற்று மோதும் பக்கம். பூனா லீவேர்ட் சைடு. ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பான், பார்த்துக்கங்க. அடுத்து என்ன சொன்னான்? மவுசின்ரம் உலகத்துலேயே அதிக மழை பெய்யக்கூடியது. இதான் இதான் மவுசின்ரம் இங்கே தான் இருக்குது. முட்டுச்சந்து ஃபுல்லாக மவுண்டெயின்ஸ் இங்கே தான் இருக்குது. இங்கேருந்து காற்று போகுதா? இங்கேருந்து போகுதில்ல, எல்லாம் இங்கேருந்து அப்படியே போகும். தென்மேற்கு பருவ காற்று, வங்கக்கடல், பசிபிக்கிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது. தமிழ்நாடு கிராஸ் ஆகி போன மேகம் கூட அங்கே போகும் நேராக. ஏன்னா ஒரு இடத்துல அங்கே எவ்வளோ மேகம் இருக்கோ அதில் 10% அங்கே மழையாக கொட்டும். மிச்சம் எல்லாம் கிராஸ் ஆகி போயிட்டுருக்கு. வேறு எங்கேயாவது மழை போச்சுன்னா அங்கே ரைஸாக அங்கே ஒரு 10% அப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ சேலத்தை கிராஸ் ஆகி போனது கூட அங்கே போகும். அது மட்டும் இல்லை, வங்கக்கடலில் அங்கே கொஞ்சம் அள்ளிட்டு போகும். தண்ணியை அள்ளிட்டுனா மோந்துட்டு போகாது, நீர் ஆவியாகி மேலே போகும், அதை அப்சர்வ் பண்ணிட்டு போகும்.
சரியா? அப்படியே போகும், போய் ரவுண்டு கட்டும். முட்டுச்சந்தில் மலை, இது மவுண்டெயின் மேலே ரைட்டு, இந்த பக்கம் மலை கொட்டுன்னு கொட்டிடும், கொட்டி தீர்த்துரும். அதுக்கு அந்த பக்கம் சிலாங் பீடபூமி, லீவேட் சைடு மழை பெய்யாது. அதாங்க ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறான். ஓகேவா? இன்னொன்று பாருங்கள், அடுத்தது இமயமலை. அங்கெல்லாம் இப்போ போதில் எல்லாம் இதான் ஆரவல்லி மவுண்டெயின் பேரலெல்லாம் இருக்குது. அடுத்த மாதம் பாருங்கள் இமயமலை, அந்த ஏரியாலாம் அடுத்த மாதம் மழை கொட்டுன்னு கொட்டும். இதெல்லாம் மவுண்டெயின் எல்லாம் கிராஸ் ஆகி போகும். இங்கெல்லாம் மழை பெய்யும் நல்லா. இங்கெல்லாம் மவுண்டெயின் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் மழை கொட்டும். மவுண்டெயின் இல்லாததெல்லாம் ட்ரையாக இருக்கும். இதெல்லாம் மத்திய பிரதேசம் ட்ரை, வறட்சியான பகுதி. இது ராஜஸ்தான், இது ஆரவல்லி மவுண்டெயின். பஞ்சாப், ஹரியானா பாலைவனம் எல்லாம் இந்த மவுண்டெயின் ஆரவல்லி. நேற்று பார்த்தோம்ல, அங்கே அதே ஆரவல்லி இப்படி இருந்ததுனாக்கா இது சோலைவனமாக இருக்கும். ராஜஸ்தான் பாலைவனமே இல்லை. ஓகேவா? இது இப்படி பேரலாக இருக்குது. கேட்பான் எல்லாம் சேர்ந்து இங்கேருந்து போன நீராவியோடு போன மலையெல்லாம் என்ன அது காற்று, இதுதான் இமயமலை. அதில் அப்படியே மோதி மேலே ரைஸாகி மலை இமயமலை மூலம் கொட்டுன்னு கொட்டி தீர்த்துரும். அங்கேருந்து ஆறு ஒடியார். இங்கெல்லாம் மழை அவ்வளோவா பெய்யாது. ஊபி மாப்பிலெல்லாம் இமயமலை அடிவாரம் இமயமலை தான் கொட்டும். அங்கே உள்ள தண்ணி ஒடியார். அவனுக்கு எப்படிடா வருது என்னடான்னு தெரில அந்த காலத்தில். உடனே வச்சுட்டான், சிவபெருமான் கொண்டையில் ஒருத்தி இருக்கா, அவதான் யார் கங்கை, அங்கேருந்து வரா அப்படின்னு. அங்கேருந்து வரல, இங்கேருந்து வரல. எங்கேருந்து போணுச்சு? பசிபிக்கு இந்த ஏரியாவில் இருந்து போன வளிமண்டலத்தில் இருந்த நீராவி போய் அங்கே மோதி மேலே ரைஸ் ஆகி குளிர்ச்சி அடைஞ்சு மழையாக கொட்டுச்சு. அதுதான் ஆறா ஒடியார். இவனுக்கு எப்பரா ஒடியாருன்னு தெரியாது அந்த காலத்தில். இப்போ தெரிஞ்சு போச்சு. இன்னும் பழைய கதையை வச்சுக்கிட்டு சிவபெருமான கொண்டையில் இருக்க கங்கை இருக்கிறா, அவதான் அருவியா ஒடியாரா, ஆகாய கங்கை ஆகாயத்துலேருந்து வந்துச்சு கதையாக விட்டுட்ருக்காங்க. இன்னும் அதையும் பிடிச்சி தொங்கிட்டே கிடக்கிறாங்க. அப்புறம் என்னத்துக்கு தான் இதை படித்து தொலைகிறானுங்கன்னு தெரில, என்னதுக்கு தான் ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னு தெரில. தெண்டத்துக்கு காசு, தெண்டத்துக்கு நேரம் எல்லாம் போச்சு. இப்படி தான் மழை போயிடுது. சரியா? அதே பாருங்க அந்த பக்கம், இந்த பக்கம் என்ன பீடபூமி? புரியல? திபெத். மழையே பெய்யாது, ட்ரையாக கிடக்கும். ஏன்னா இமயமலையை தாண்டி அது அப்படியே போகும் சீனாவுக்கு. அதான் இதெல்லாம் பாலைவனமாக இருக்குது. கோபி டெசர்ட் இருக்குல்ல, இங்கேயே எல்லாத்தையும் கொட்டிடுச்சு, ட்ரையாக தான் இருக்கும், மழை பொழிவு இருக்குது. இது லீவேர்ட் சைடு, இது விண்வேர்ட் சைடு. அதேமாதிரி இங்கே இந்த இடம் இங்கே பாருங்கள், இதெல்லாம் இது அஸ்ஸாம் பள்ளத்தாக்கு. பாருங்கள் அடுத்த மாதம் அஸ்ஸாமில் வெள்ளம் போகும் பாருங்கள். அடுத்த மாதம் அதேமாதிரி வட இந்தியாலாம் வெள்ளம் போகும் பாருங்கள். இப்போ தான் இந்த போயிட்டுருக்கு. இப்போ மே மாதம் ஜூன் கிராஸ் ஆகிடுச்சா, ஜூலையில் ஃபுல்லாக இந்த பக்கம் போனது, இங்கே போனது எல்லாம் ரவுண்டு கட்டி இப்படி போய் இமயமலையில் போய் இமயமலை ஃபுல்லாக மழை கொட்டுன்னு கொட்டும். அது வெள்ளமாக ஓடியாரும். ஊபி பீகார்லாம் பாருங்கள் வெள்ளம் போகுது. ஒடிசாவில் அதேமாதிரி இந்த மவுண்டெயின்ஸ்லாம் இருக்குல்ல, அதில் மோதிங்க ஒடிசாவில் மகாநதி. அதேமாரி அஸ்ஸாமில் இதை தாண்டி இந்த பக்கம் இது முட்டுச்சந்து ரவுண்டு கட்டி என்ன பண்ணும், அஸ்ஸாம் பள்ளத்தாக்கு ஃபுல்லாக மழை கொட்டுன்னு கொட்டி தீர்த்துரும். அடுத்த மாதம் நடக்கும் பாருங்கள். சரியா? அதுக்கு மேலே அடுத்த மாதம் நடக்கிறத நான் சொல்லிட்டேன். இப்பயே நடந்துருச்சுன்னா நான் யார்? ஜாதகம் பார்க்குறவனா? சாமியாரா? சாமியும் கிடையாது, சாமியாரும் கிடையாது. நான் சாதாரண முட்டாப்பைய, அவ்வளோதான். அறிவியலை வச்சு என்ன பண்ணுறேன் சொல்கிறேன். அறிவியல் எல்லாமே புக்கில் இருக்குது. எங்கே இருக்குது? நம்ம படிச்சுட்டு அந்த புக்கை புரிஞ்சுட்டு தான் முடிஞ்சு போச்சு. உங்களை எவனையும் ஏமாற்ற மாட்டான், உன்னை யாரும் அடிச்சிக்க முடியாது. அப்புறம் யார்? சுட்டி தீவியா? ஆமாம், ஆதித்யாவா? அவ்வளோதான் நடக்கும் பாருங்கள். மேக திடீர்னு ஒரே டைமில் எல்லாம் தண்ணி சொன்னால 10% தான் கொட்டணும். ஒரு சில டைம் திடீர்னு 10%க்கு போதும் 50-60% கொட்டிடும் சட்டனா. அப்போ மேக வெடிப்பு 5 அதாவது மழைப்பொழிவு ஒரு இடத்துல பெய்யக்கூடிய மழைப்பொழிவு வந்துட்டு ஒரு 5 சென்டிமீட்ரு 10 சென்டிமீட்ரு அப்படின்னு அளப்பாங்க. 10% மழைப்பொழிவு பெஞ்சாவே பெரிய விஷயம். அது நார்மலாக நடக்கிறது. திடீர்னு என்னாகும் 50-60% அதை கொண்டு வந்து எல்லா H2 மழையும் ஒரே இடத்துல கொட்டிடும். அதுக்கு பேர் தானே இது மேக வெடிப்பு.
சிம்பிள். இப்போ அடுப்பு எரியுது, எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, ஓகே. திடீர்னு கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆனால் என்ன ஆயிரும்? வெடிச்சிருச்சுன்னு சொல்கிறீங்கல்ல, அதே கதை தான். டப்புன்னு எல்லாம். அப்போ ஒரே டைமில் அதிக மழை பொழிவு இருந்தால் என்ன ஆகும்? கேரளாவில் தான் நடந்துச்சு மேக வெடிப்பு. போன வருஷமா ஒரு ஊரை அடிச்சுட்டு போயிடுச்சா? அதை பற்றி ஒரு வீடியோவே போட்டிருப்பேன், பாருங்கள். அங்கே அப்புறம் அந்த எங்கே அந்த துபாய் குறுக்கு சந்திலையா, அங்கே கூட வெடிச்சுதே மேக வெடிப்பு. புரிஞ்சிருச்சா என்ன கான்செப்டுன்னு? வார்த்தையிலே அர்த்தம் இருக்குது, வார்த்தையில் அர்த்தத்தை தேடுங்க, வேலை முடிஞ்சு போச்சு. செயற்கை மலையாது அது அவனுங்க வச்சுக்கிட்டானுங்க ஆப்பா அவனுங்களாம். செயற்கை மலைக்கு என்னம்மா, அது ஒரு கெமிக்கல் இருக்குது, என்னம்மா? சில்வர் அதான் செயற்கை மலை உருவாக்குறதுக்கானது சில்வர் அயோடைடு. இன்னொன்று இருக்கும். இது என்ன பண்ணுது? இது ஒரு கெமிக்கல். மேலே போய் மேகம் இருக்கும், மேகம் கிராஸ் ஆகுது, அதில் தூவிட்டோன்னா என்ன ஆகுனா டெம்பரேச்சரை சடனாக கம்மி பண்ணிடுவது. எது? சில்வர் அயோடைடு. இவங்களுக்கால கம்மியாச்சுன்னா என்ன ஆகும்? டியூ பாயிண்ட் அடைஞ்சு இங்கே வருங்க. க்ளவுடு இருக்குது, க்ளவுடில் எப்படி ஒரு 90% ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டின்னு வச்சுக்கோங்க. சடனாக அங்கே டெம்பரேச்சர் குறைஞ்சதுனாக்கா ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி வந்துட்டு 150 150%. இந்த 50 என்ன பண்ணிடும்? சடனாக அங்கேயே கொட்டிடும் திடீர்னு. அது அவனுங்களே சொந்த காசுலேயே சூனி வச்சுக்கிட்டானுங்க, அது ஒன்றும் பண்ண முடியாது. கம்மியாக தீவி இருந்தானா கரெக்டாக இருந்திருக்கும் அவனுங்களுக்கு. அதுதான் சயின்ஸ் புரிஞ்சிருக்கும். 10% 5% விழுந்துருந்தா நார்மல் மழையாக இருந்திருக்கும். சரியா? இன்னொன்று என்ன? சில்வர் பொட்டாசியம் அயோடைடா? சில்வர் அயோடைடு, பொட்டாசியம் அயோடைடு செயற்கை மலையை உருவாக்கக்கூடிய காரணிகள். நம்ம இந்தியாவிலே ட்ரை பண்ணாங்க, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், பேப்பரில் பார்த்துருப்பீங்க, பார்க்காம இருந்திருப்போம். வந்துச்சு, உங்களுக்கு தெரிஞ்சு தான். மழையே பெய்யலை, எல்னினோ எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. இந்த டைமில் மழை பெய்யாது. அதே மாதிரி வளிமண்டலத்தில் மாசு அதிகமாகிருச்சு, தேவையில்லாத கேஸ்லாம் வளிமண்டலத்தில் இருக்குது, பெங்களூருங்கெல்லாம் டெல்லிலாம். அப்போ செயற்கை மலை பொழிய வைக்கலாமா என்ன ஏதுன்னு ஆய்வு செஞ்சாங்க. இது மேலே போய் என்ன பண்ணுவாங்க? ஃப்ளைட்டில் போயிட்டு மேகத்துக்கு மேலே போய் தூவி விட்டாங்கன்னா செயற்கை மலை. யார் அவங்க? சில்வர் அயோடைடு, பொட்டாசியம் அயோடைடு. கரண்ட் அஃபேரில் கேட்டிருந்தான் இப்போ 2 வருஷத்துக்கு. இப்போ அந்த துபாய் குறுக்கு சந்தில் நடந்துச்சுல்ல, அதுக்கப்புறம் இதெல்லாம் தான் நியூஸில் வந்துச்சு. அதனால் குரூப் 2வா? ரைட், பாருங்கள், பார்க்கலாம். இன்றைக்கி போதும், நாளைக்கு பார்க்கலாம்.